I still want a better option than DMK for sure. எனக்கு வந்து I want a politician who is educated. இல்லனா flight crash இருக்கும், helicopter crash இருக்கும், accidents நடக்கும். அஜித் is lot more sensible. எனக்கு வந்து இதுல இந்த ஒரு விஷயம் தான் வந்து I wanted to take it very seriously. Actually AJ is not a joke. It's very tough to get. See, AJ ஏன் வராது அப்படின்னா வந்து we don't give it freedom for self awareness. I strongly believe technology come and go, but algorithm will always stay with you. See, that is true. So that's a fundamental building blocks. As hopefully 50 people would be pleased. So very nice. நம்மளுக்கு கண்டிப்பா future இருக்கு. Sure. We will be working together. What basis you choose this leader? என்னோட கம்பெனிஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 30% of the companies வந்து எல்லாமே freshers தான், காலேஜ் freshers தான். அண்ட் சில பேர் வந்து காலேஜே முடிக்கல, சில பேருக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டே கிடையாது. ஹாய் காய்ஸ், ஜெய் புனேஷ் ஹியர். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. இன்ஃபேக்ட் என்னோட லைஃப் ஸ்டோரியோட இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலோட வெரி ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். நான் ரீசெண்டாக வந்து ஒருத்தரை பார்த்து ரொம்ப வியந்து போனேன். எப்படி ஒரு மனுஷனால் வந்து இவ்வளோ பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும், இவ்வளோ விஷயம் பண்ண முடியும். என்னால் வந்து ஒரு கோர்ஸு ஒரு ஜாப் கோர்ஸே பண்ண முடியல. அப்புறம் வந்து கோர்ஸு ஃபினான்ஸ் இப்போ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னால் என் டைமை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணாலுமே என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியுது. ஆனால் எப்படி ஒருத்தரால் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வேணேன். அண்ட் அவரோட ரீசெண்டாக ஒரு லைவ் செஷன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் வந்து நிறைய விஷயத்தை சொன்னார். அப்புறம் இன்னொரு வாட்டி அவரோட 1-on-1 கால் எனக்கு பேச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து எப்படி இவ்வளோ பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுது அப்படின்னா, இஸ் கிரியேட்டிங் லீடர்ஸ், இஸ் க்ரூமிங் அ பர்சன் ஃபார் அ ப்ராஜெக்ட். அண்ட் அவர் லீடராக ஃபார்ம் ஆவார். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டும் கம்பெனியும் ஒரு ஆட்டோ பைலட் மோட் ரன் ஆகுது. ஸோ அவர் வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் மட்டும் கேட்டுக்கிறாரு. ஸோ இது வந்து உண்மையில ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. ஸோ இது வந்து நானும் என்னோட இப்போ ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நம்ம நோட்ஸுக்கு வந்து ஒரு லீடர் கிரியேட் பண்ணேன். அப்புறம் இப்போது ஒரு சின்ன குட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அங்கங்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிரியேட் பண்ணி, நீங்கள் இப்படி தான் டாஸ்க் கொடுக்கணும், இப்படி தான் நீங்கள் அசைன் பண்ணணும்னு சொல்லி அதை நான் இன்கார்பரேட் பண்ணிட்டேன். ஸோ கைஸ், எப்பவுமே ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான இண்டிவிஜுவல் அண்ட் ஹைலி நாலேஜபிளான இண்டிவிஜுவல் ரெண்டுமே கம்பைன் இருந்தால் அது ஒரு டெட்லி காம்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு டெட்லி காம்போ தான் இவர் பேர் ரகுலன். அண்ட் இவர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஜினியர் நான் சொல்லுவேன். அப்புறம் தான் இவர் பிஸ்னஸ் மேன் அண்ட் அப்புறம் தான் யூடியூபர். அண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் இஸ் ஆஃப் மெனி திங்ஸ் ஆஸ் வெல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரகுலன், நான் கேட்டவுடனே நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு. இன்ஃபேக்ட் நான் இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கல. பிகாஸ் நான் கேட்டேன், ஓகே நான் 1 hour கழிச்சு ஃப்ரீயாக இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னாரு. ஐயோ உடனே பண்ணிடலாம் வாங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி குட் அண்ட் ஐ ரியலி ஹேட் அ கிரேட் டைம். அண்ட் இதை பற்றி எல்லாமே நாங்கள் நிறைய பேசியிருப்போம். பபுள் பற்றி பேசியிருப்போம், லிட்டில் பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருப்போம், கிரிப்டோ பற்றி பேசியிருப்போம், ஃபியூச்சர் ஆஃப் டெக் பற்றி பேசியிருப்போம், ஜாப்ஸ் பற்றி பேசியிருப்போம், கோடிங் பற்றி பேசியிருப்போம். ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப் யூ ஹவ் ஸ்போக்கன் அவுட். அண்ட் அவரோட இன்சைட்ஸ் உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டட் பர்சனாலிட்டிஸோட பாட்காஸ்ட் பண்ண எனக்கும் ஆசை தான். பிகாஸ் பாட்காஸ்ட்னா நீங்களும் அந்த ஃபீல்டில் நிறைய படித்து ரிசர்ச் பண்ணி போய் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கும் நல்ல ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கும், ரைட்? இந்த வீடியோ ஃபுல் சப்போர்ட்டாக நான் நம்புகிறேன். பிகாஸ் இட்ஸ் நியூ ட்ரை அண்ட் இட்ஸ் வெரி வெல்கமிங் ட்ரை இன் மை ஒப்பீனியன். பிகாஸ் ஒரு பாட்காஸ்ட்னால் சும்மா நீங்கள் என்ன எது பண்ணீங்கன்னு கேட்காம நீங்களும் அந்த ஃபீல்டில் படித்து ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து சில இன்சைட்ஸ் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு சாம் ஆல்ட்மன் கிட்ட உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா, ஏஜே வரதுக்கு என்னென்ன தடங்கள் இருக்குன்னு நீங்கள் படிச்சு வச்சுட்டு கேட்கணும். அப்போ தான் வந்து அது ரியல் பாட்காஸ்ட்டாக இருக்கும், ரைட்? இந்த மாதிரி தான் நாலேஜபிள் பர்சன் நம்ம சர்க்கிளில் யாராவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நமக்கு ஒரு 1 hour டைம் கிடச்சிச்சா தட் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதுக்கு நல்ல ரிசர்ச் பண்ணி டைம் எஃபர்ட் போட்டு ஒரு பாட்காஸ்ட் கண்டக்ட் பண்ணணும். அண்ட் இது இன்னொரு பெரிய ப்ளஸ் இருக்குது கைஸ். இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்ரெடி அச்சீவ் பண்ண பீப்பிள் ஆர் ஒரு பெரிய விஷன் உள்ள பீப்பிளோட நீங்கள் வந்து பேசிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் ஆகும். இட் வில் இன்ஸ்பயர் யூ அண்ட் ஆஸ்பயர் யூ இன் மல்டிபிள் வேஸ், ரைட்? அதை நீங்கள் பாட்காஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ இட்ஸ் ரியலி வெரி குட் இனிஷியேட்டிவ் இன் மை ஒப்பீனியன். அண்ட் இதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். அட்லீஸ்ட் இந்த வீடியோ 10K போகணும். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேரை பேசணும், நிறைய பேரோட பார்க்கணும் அப்படின்னு நான் நிறைய நெட்வொர்க்கிங் நிறைய எஃபர்ட் போடுவேன். ஸோ ஐ ஹோப் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் எல்லாமே நீடாக டைம் ஸ்டெப்ஸ் போட்டு பக்காவாக பிரித்து நான் வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த டைம் ஸ்டெப் உங்களுக்கு எந்த டவுட்டோ போய் பாருங்கள். பட் இன் மை ஒப்பீனியன் என்டையர் இந்த 1 hour பாட்காஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. பட் தென் யூ கேன் ஜம்ப் இன் டு டைம் ஸ்டெப் அண்ட் வாட்ச் இட். ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் வில் சப்போர்ட் இட் அண்ட் என்ஜாய் த செஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கேட்டோன்னு ஒத்துட்டதுக்கு. உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உங்களை பற்றி ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க முடியுமா ப்ரோ? லைக் உங்களோட ஜேர்னி ஒரு ஹை லெவலில். Okay, civil engineer, so worked in different companies, different industries, and started my own company, Australia. So I did my master's in civil, so bachelor's civil, master's in MBA and advanced diploma in robotics. அதுக்கப்புறம் few different certifications. அதுக்கப்புறம் I started my companies. Virtual Tech தான் first company, and அதுக்கப்புறம் Virtualtainment, Virtual Hub, and Armorado. So Expedition Academy, அப்படின்னு சொல்லிட்டு few companies. And so now I'm a serial entrepreneur. I'm a YouTuber. So pretty much that's me.
கிரேட். இப்போ when you say many companies, so exactly how many companies you run as of now? See, that's a good question. So அதுக்கு ஆக்சுவலி எப்பவுமே நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருப்பேன். Okay. ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் Okay. அண்ட் அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் சென்னையில் அண்ட் வேளச்சேரியில். ஆதம்பக்கம் வேளச்சேரியில் 2 பிரான்ச் இருக்கு, கோவர்க்கிங் கம்பெனி. அதுக்கப்புறம் வர்ச்சுவடைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கம்பெனி. Okay. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப் கிரிட் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் அரேனா. அண்ட் வர்ச்சுவல் ஃபைனான்ஸ், வர்ச்சுவல் காயின், ஸோ அது 2ம் ஒரு கம்பெனி. அண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்டைசர்.com, எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ், எக்ஸ்பர்டைசர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அது 3மே ஆக்சுவலி செப்பரேட் என்டிட்டிஸ். பட் டுகெதர் இஸ் எக்ஸ்பர்டைசர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எக்ஸ்பர்டைசர் டாக்ஸும் வரும். அண்ட் அதேமாதிரி வர்ச்சுவல் ஸ்டுடியோஸ் கீழே வந்து ரஷ் ரைட்ஸ், 2T கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம் டெவலப்மெண்ட் அதில் பண்ணுறது. அதுக்கப்புறம் வர்ச்சுவல் ட்ராவல்ஸில் வி ஹேவ் ஃபியூ பஸ்ஸஸ் அண்ட் வி டூ தட். அதுக்கப்புறம் வர்ச்சுவல் இம்போர்ட்ஸில் வந்து வி ஹேவ் அன் இ-காமர்ஸ் கம்பெனி கால்டு ஃபர்னிச்சர் எக்ஸ் 2T கார்ட் அதில் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து ஆர்மரடோ. ஸோ அது வந்து நாங்கள் ரகட் குட்ஸ், டெக்னிக்கல் குட்ஸ் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிருக்கிறோம். அண்ட் ப்ளஸ் ஈகோ வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ஆர்கானிக் சோப் அண்ட் சானிடரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். லான்ச் பண்ண போகிறோம், இன்னும் லான்ச் பண்ணலை. அண்ட் இதை தாண்டி ஃபியூ அதர் கம்பெனிஸ் லைக் பிரிட்டி ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கம்பெனி. அண்ட் 2T பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் கேட்வே அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கம்பெனிஸ் தேர், சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அதுவும் இருக்குது. ஓகே. இப்போ நீங்க சொன்ன எல்லா கம்பெனிஸும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, இல்ல எல்லாம் கோ-ஃபவுண்டட் இல்ல செப்பரேட் என்டிட்டிஸாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? எல்லாமே ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்னது எல்லாமே ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ், எல்லாமே ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ். லாஸ்ட்டாக சொன்ன கப்பல் ஆஃப் கம்பெனிஸ் வந்து தேர் ஸ்டில் அன் இன்ஃபான்சி ஸ்டேஜ். ஒர்க் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட் லான்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராப்ளி அதுக்கப்புறம் வில் டூ இட். அப்போ நான் இந்த கொஸ்டின் கேட்டே ஆகணும். ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் ரன் பண்ணும்போது ஹவு டஸ் யுவர் டே லுக் லைக்? எப்போ ஆரம்பிச்சு எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்றீங்க ஒரே நாள்ல? One thing which I'm pretty good at is like delegation. So and எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு தான் கொடுப்பேன். ஸோ அதனால எனக்கு அந்த வேலையில் என்ன டைம் எவ்வளோ என்னன்னு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோட ரொட்டீன்ஸ் வந்து ஐல் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் டிசிப்ளின்ட். ஸோ காலைல எந்திரிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து சார்ட் ஆஃப் லைக் ஒரு வீக்னஸோ சம்திங் விச் இஸ் கோனா லெட் மீ டவுன் அப்படின்ற மாதிரி கிடையாது. காலைல தூக்கம் நல்லா வந்துருச்சு, நீ லேட்டாக இருந்துருச்சேன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அண்ட் அதேமாரி என்னால் வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் நல்ல கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்ற மாரி ஒரு விஷயமும் நடந்தது கிடையாது. ஸோ ஐல் பி பிரிட்டி ப்ரிசைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஐ ஈட் ஃபுட்டாக இருக்கட்டும், டெய்லி காலைல ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே இட் வில் பி ஃபங்க்ஷனிங். கம்ப்ளீட்டாக நான் ஃபங்க்ஷனிங்காக இருக்கணும். ஸோ தட்ஸ் அ மெயின் கோல். ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ டைமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்க? நோ. ஆக்சுவலி 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றப்ப தான் நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா படமுமே. ஓ, ஐ ஃபீல் ரியலி ப்ரிவிலேஜ் நீங்க ஓகே சொன்னதுக்கு. இவ்வளோ பிஸியில் ஸோ இப்போ இவ்வளோ ஸ்கெடியூலாக இருக்கும்போது டு யூ யூஸ் எனி டூல் டு மேனேஜ் தி மீட்டிங்ஸ் ஆர் சம்திங், ஆர் யூ ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ? ஓகே, இப்போ இந்த டைம் இது பண்ணுவோம், இந்த டைம் இது பண்ணுவோம், அந்த மாதிரி. நான் இன்னைய டாஸ்க்குக்கு இன்னைக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஸோ என்னோட ஸ்டாஃப் யாருமே வந்து என்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒன்லி திங் விச் ஐ ஆஸ்க் தெம் இஸ் வாட் இஸ் இன் யுவர் லிஸ்ட் அப்படின்றத தான் நான் கேட்பேன். ஸோ அப்போனா வந்து தேல் பி ஒர்க்கிங் ஆன் டாஸ்க் விச் ஐ வாஸ் ஸ்கெட்யூல் லைக் 3 வீக்ஸ் அகோ. ஸோ அப்போ வந்து ஈவன் இஃப் ஐ எம் கான் ஃபார் another 3-4 வீக்ஸ் அப்படின்னா என் ஸ்டாஃப் யாருக்குமே நான் போனதே தெரியாது. யாரும் ஸோ சும்மா இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ தேல் ஆல் பி ஹேவிங் ஸ்டஃப். ஸோ என்னோட வேலை வந்து இட் வில் பி பிரிட்டி மச் செக்கிங். அவங்களுக்கு Getting the அடுத்து என்ன updates. டாப் அப் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குமே தவிர, ஸோ இன்னைக்கு என்ன பண்ணணும் ராகுல், இன்னைக்கு இதில் என்ன பண்ணணும், நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா ஐ கோ அண்ட் சிட் வித் தெம் அண்ட் சே லைக் வாட் இஸ் அ ப்ராப்ளம், லைக் உனக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் முன்னாடியே என்கிட்ட வரணும். அன்னைக்கு எனக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்கிறது வந்து இட் ஷோஸ் அ வெரி புவர். உங்கள் சைட்லேருந்து ஒரு பிளானிங் இல்லாமல் இருக்கீங்க. நாளைக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இன்னைக்கு எப்படி நீங்கள் தூங்கலாம்? ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கேட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேல எதுவும் கேட்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி தெர் ஆர் கல்ச்சுரல் திங்ஸ் விச் ஐ டூ அண்ட் தட் பேசிக்லி ஹெல்ப்ஸ் மீ டு மேனேஜ் திங்ஸ் ஈஸியர். ஓகே. அண்ட் இப்போ இங்க இருக்க ஒரு கம்பெனிக்கு யூ ஹவ் கிரியேட்டட் லீடர்ஸ். தே டேக் கேர் ஆஃப் திங்ஸ், யூ ஜஸ்ட் கெட் தி அப்டேட்ஸ் ஃப்ரம் देम. ஓகே. கம்பெனிஸ்க்குமே பார்ட்னர்ஸ்க்கு வந்து என் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஐ ஹாவ் டு க்ரூம் தெம். ஸோ அந்த க்ரூமிங் போர்ஷன் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து சம் பார்ட்னர்ஸ்க்கு இட் வில் டேக் ஃபியூ மந்த்ஸ், சில பேருக்கு ஃபியூ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் தே ஆர் இந்த க்ரூ அப்படின்றப்ப பிரிட்டி மச் எவ்ரிதிங் கோஸ் பிக்சல் பர்ஃபெக்ட்.
ஸோ ஆட்டோ. எங் ஆமாம், எங்கே டாக்குமெண்ட்ஸ்லாம் சேவ் பண்ணணும், என்ன பண்ணணும், லீகல் ஒர்க்ஸ், அக்கவுண்டிங்கு அண்ட் இன்வாய்ஸஸ் எப்படி செக் பண்ணணும், எல்லாமே வந்து ஐ வுட் கிவ் தெம். ஸோ அதனால நத்திங் ஹார்ட்லி கோஸ் ராங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா, ஆடிட்டிங்கில் ஏதாவது ஒரு இஷ்யூ, அக்கவுண்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, ஐ கோ அண்ட் சிட் டவுன் ஸ்ட்ரைட் அவே. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு தென் ஐ பேசிக்லி ஐ ஃபிக்ஸ் இட் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஸோ அதனால மோஸ்ட் பார்ட்னர்ஸ் வந்து தே வுடன்ட் ஈவன் பிரிங் இந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயத்தெல்லாம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் தம் டு பிரிங் இட் டு மீ அஸ் வெல். ஓகே. அண்ட் ஆன் வாட் பேசிஸ் யூ சூஸ் திஸ் லீடர்? லெட்ஸ் சே இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 3 பேர் ஒர்க் பண்றாங்க. எந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது? ஜஸ்ட் பிகாஸ் ஹார்ட் ஒர்க் மட்டுமா, இல்ல லைக் வாட் அதர் குவாலிட்டிஸ் யூ லுக்? See, ஃபியூ திங்ஸ். இப்போ என்னோட கம்பெனிஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான், காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் தான். அண்ட் சில பேர் வந்து காலேஜே முடிக்கல, சில பேருக்கு டிகிரி சர்டிஃபிகேட்டே கிடையாது, அரியர்ஸ் இருக்கு. ஸோ தே ஆர் மை ஓகே. பார்ட்னர்ஸ். ஸோ அப்போ நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு பர்சிவியரன்ஸ் இருக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு பர்சிவியரன்ஸ் இருக்கணும், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஜெயிக்காம தூங்கக்கூடாது. ஸோ அப்படின்ற மாதிரி சில ஆட்டிடியூட். ஸோ பிரிட்டி மச் என்னோட ஒரு ஸ்னாப்ஷாட் அங்கே நான் பார்ப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஆட்டிடியூட் இருக்கும். பணம் எல்லாரும் பண்ணணும் தான், இல்லைன்னு இல்லை. பட் எனக்கு வந்து நான் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐம் ஹாப்பி டு மேக் த பிக் மணி லேட்டர் டவுன் தி ட்ராக். அது வரைக்கும் ஐ கேன் பேர் இட். அதேமாரி வந்து கையில் காசு இருந்தால் டக்குன்னு போட்டுட்டு, ஓகே இது ஏன்னா என்னோட கம்பெனி, ஸோ தே ஆர் பார்ட்னர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பிரிட்டி மச் ஃபவுண்டர் மெட்டீரியலுக்கு ஒரு ஒரு 30% இருந்தாங்கன்னா 70% வந்து ஐ ட்ரெயின் தம். ஸோ ஓகே. ஆக்சுவலி ஐ லேர்ன் திஸ் ஃப்ரம் யூ பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது நான் இந்த நோட்ஸ் நிறைய ட்ரை பண்ணுறோம், எல்லாமே நானே கூட இருந்து பண்ணி டைம் பயங்கரமாக வேஸ்ட் பண்ணிருந்தேன். அப்பதான் ரியலைஸ் பண்ண, ஓகே லைக் ராகுல் நானும் ஒரு லீட் அங்கே கிரியேட் பண்ணிடுவோம்னு சொல்லி ஐ அப்பாயிண்டட் ஒன் கை முகிலன், இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் நோட்ஸ். நான் அப்டேட்ஸ் மட்டும் தான் கேட்குறேன். ஸோ ஐம் பிரிட்டி ஷூர் லைக் இந்த மீட்டிங் அப்புறம் ஐ வுட் லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் யூ, ஹவு டு ரன் அ பிசினஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ பட் யா லைக் இந்த குவாலிட்டி யூ செட் வாஸ் வெரி ரியலி குட் பிகாஸ் அந்த கிரிட் வேணும். என்னானாலும் ஜெயிக்கணுன்ற அந்த கிரிட் இருந்தால் தான் தட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி குவாலிட்டி வி நீட். ஆமாம், நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறேனோ அது எல்லாத்தையுமே வந்து அவங்களையும் நினைக்க வச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் நெகட்டிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா, சரி நம்மளுக்கு தான் 1000 பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துச்சு, ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்தெல்லாம் போக மாட்டேன். ஆக்சுவலி இது வரைக்கும் என் கம்பெனிஸில் வந்து எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து நான் பர்சனலாக அவங்க கஸ்டமருக்கே கால் பண்ணி பேசியிருக்கிறேன். ஒரு கேசஸில் வந்து இட்ஸ் லைக் a வெரி பிக் கஸ்டமர், நெகட்டிவ் ஃபீட்பேக்னு இல்லை, எங்களோட ப்ரொபோசலை தாண்டி வந்து அந்த கம்பெனி வந்து விப்ரோ சூஸ் பண்ணாங்க. ஸோ லைக் விப்ரோ இஸ் டூ பிக், பட் நாங்கள் விப்ரோக்கு காம்படிட்டர். ஆக்சுவலி விப்ரோ மாதிரி வந்து வி ஆர் சப்மிட்டட் அ ப்ரொபோசல் as well. ஸோ எங்களை தாண்டி அவங்க சூஸ் பண்ணுறப்ப நான் வந்து எனக்கு அந்த ரீசன் தெரிஞ்சாகணும், வை டிட் வி ஃபெயில், ஸோ வை டிட் வி நாங்கள் ஏன் சக்சீட் ஆகலை அப்படின்ட்டு. அப்போ வந்து விப்ரோ அந்த கன்சர்ன்ட் கிளைண்ட்டுக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சு, கிளைண்ட் கேட்டாங்க, என்ன எதுக்கு கிஃப்ட் கார்டு, ஐ டென்ட் ஈவன் செலக்ட் யுவர் ப்ரொபோசல் அப்படின்னு. எனக்கு ஜஸ்ட் அந்த ஃபீட்பேக் மட்டும் எனக்கு கொடுங்க, ஒரு இன்சைட்டான ஒரு ஃபீட்பேக் கொடுங்க ஸோ அப்படின்னு சொன்னேன். சொன்னேன் அது நீ என்கிட்ட நார்மலாக கேட்டிருக்கலாமே, வை திஸ் இஸ் கிஃப்ட் கார்டு அப்படின்னோடனே, இல்லை திஸ் இஸ் சம்திங் விச் ஐ வேல்யூ த மோஸ்ட். எனக்கு ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மீ எ பெட்டர் ஆண்டர்ப்ரனர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்பெண்ட் தட் மணி. அண்ட் அந்த கிளைண்ட் அதுக்கப்புறம் வந்து தே ஈவன் கேம் அண்ட் மெட் மீ. ஸோ சிட்னி வரப்போ வந்து தே கேம் அண்ட் மெட் மீ. ஸோ ஏ அண்ட் ஆக்சுவலாக அவங்க சூஸ் பண்ணதுக்கான பாலிடிக்ஸ் ஏதோ சொன்னீங்க. ஐ மீன் ஒன் ஆஃப் த வீடியோ ஐ சா, பட் ஸ்டில் யூ காட் டு நோ தி ஃபீட்பேக். ஆமாம் ஆமாம். ஸோ அது நிறைய இருக்குது, லாபி பவர் இருக்கும். ஸோ அதுமாரி நிறைய விஷயம் இருக்கும். நிறைய ப்ரொபோசல்ஸ் இதுமாரி அஃப்கோர்ஸ் லைக் வி சப்மிட்டட். நான் இது வரைக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 400-500 ப்ரொபோசல்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதில் நிறைய விஷயத்துக்கு இந்தமாரி விஷயம்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் ஸோ அது ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ். அண்ட் ஐ forgot to ask this, உங்களோட ஸ்லீப் சைக்கிள் எப்படி ப்ரோ? நீங்கள் எப்போ தூங்குறீங்க அப்படின்னு? இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைக் அரௌண்ட் ஒரு 5.5 hours 5 hours இருக்குது. பட் யூஸ்வலாக வந்து 6 to 7 hours வந்து ஐ டென்ட் டு கீப் இட். You wake up at 7-6 AM அந்த மாதிரி? இல்லை, மார்னிங் 5:30 6க்கு. ஸோ சம்டைம்ஸ் வந்து எனக்கு அதுவே கஷ்டமாக தான் இருக்கும் ஆக்சுவலி. எனக்கு 5 o'clock 4 o'clock எந்திரிக்கணும்னு ஆசை. பட் நைட்டு நான் படுக்கிற டைமை வச்சு 4 hours தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்திருப்பேன். மற்றபடி ஐ திங்க் இஃப் ஐம் கோனா பி கம்ப்ளீட்லி ஃபிட் பை நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னா ஐ வில் ஹாப்பிலி டூ இட். மீ டூ. அது தூங்குறது ஒரு வெறுப்பாக தான் இருக்குது, பட் தூங்கி தான் ஆகணும், என்ன பண்ணுறதுன்ற மாதிரி. ஆமாம். ஸோ ஐ ஹேவ் டு ஃபங்க்ஷன் வித் 100% பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால் தூங்கி ஆகணும். ஸோ அதனால் ஐ வில் ஸ்லீப். பவர் நாப் எடுப்பீங்களா ப்ரோ அப்பப்போ?
இன்னைக்கு கூட எடுத்தேன். ஸோ ஏன்னா நேத்திக்கு வந்து 4 ஹவர்ஸ் தான் தூங்குனேன். ஸோ அதனால இப்ப இப்ப போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் வந்தேன் நானு. ஒரு 1 ஹவர். ஸோ நைஸ், நைஸ். ஓகே. சரி, ஓகே ப்ரோ. இப்ப அடுத்த செக்மெண்ட் நான் போயிடுறேன். ஸோ இப்போ ஏஐ பபுள்ல எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நான் இப்போ ஏஐ பத்தி படிச்சுட்டு இருக்கும்போது இட்ஸ் பிரிட்டி மச் ஒரு மேபி ஒரு 5, 6 கம்பெனிஸ் அவங்களுக்குள்ள நிறைய டீல் மேக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தேர் கீப் ஆன் எவல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா அதுல வந்து வெரவுட் எண்ட் இல்லை. மேபி என்விடியா மட்டும் தான் ப்ராப்பர் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. அவங்க எவாலுவேஷனுக்கு ஈக்குவலா கேஷ் ஃப்ளோ இல்லைனா கூட அட்லீஸ்ட் டீசெண்டா இருக்கு. மற்றவங்க எல்லாமே வெறும் எவாலுவேஷன் மட்டும் தான் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த எவாலுவேஷனுக்கான மணி வரல, ஆர் இந்த எவாலுவேஷன் அவுட்புட் வரல அப்படின்னா கன்ஃபார்ம் பஸ்ட் ஆக தான் போகுது இந்த பபுள். ஸோ இது வந்து ஆகும்னு நினைக்கிறீங்களா? லைக் அவுட் ஆஃப் 100% ப்ராபபிலிட்டி எவ்வளவு ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன் திங் என்னன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த ஐபிஓ வந்து தட் இஸ் லைக் கெட்டிங் பிரிட்டி ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஓன்ற விஷயம் நம்ம அப்பா காலத்துல, தாத்தா காலத்துலலாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப வந்து இட் இஸ் கெட்டிங் பிரிட்டி ஃபேமஸ். ஸோ அப்ப வந்து இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப வந்து லென்ஸ்கார்ட் வந்து இப்ப ஐபிஓ போறாங்க. ஓகேவா? ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா, பீப்பிள் பிளேயிங் அ ஸ்மார்ட் கேம். ஸோ இப்ப இது எப்படின்னா, ஹியூமன்ஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, ஒரு நாலேட்ஜ் வருது அப்படின்றப்ப அதுக்குன்னு ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் ஆயிடும். ஐபிஓக்குன்னே இப்ப பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் லைக் இண்டஸ்ட்ரி, தெர் இஸ் லைக் கம்பெனிஸ் விச் டஸ் எவ்ரிதிங் ஃபார் அ சக்சஸ்ஃபுல் ஐபிஓ. இப்ப ஏடிஎம்ல இருந்து அந்த அந்த ஒவ்வொரு ஃபெயிலியர்ஸுமே அந்த இண்டஸ்ட்ரிய வந்து இட் கிவ்ஸ் மேக் இட் வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஸோ அப்ப வந்து என்னன்னா, இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நாட் ஜஸ்ட் சும்மா வந்து ஒரு குருட்டாம்போக்குல இதெல்லாம் பண்றது கிடையாது. இது எல்லாமே வெரி ப்ரிசைஸ்டு கால்குலேஷன். ஓப்பன் ஏஐ வந்து 1 ட்ரில்லியன் வேல்யூவேஷன் போறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தே தே ஹேவ் அ பிராண்ட் நேம் எஸ்டாப்ளிஷ்ட். ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் நேம் எஸ்டாப்ளிஷ்ட். அண்ட் செகண்ட் வந்து தே டோன்ட் ரியலி ஃபோக்கஸ் ஆன் ரெவென்யூ. அவங்களுக்கு ரெவென்யூ அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா, தே ப்ளீடிங் கேஷ். அவங்களுக்கு வந்து பட் என்னன்னா, தே தே கீப் ரெய்சிங் ஃபண்ட்ஸ். ஸோ அதனால வந்து தே ஆல்வேஸ் லைக் அந்த கேஷ் ஃப்ளோ வந்து ஃபண்ட் ரைசிங்லேருந்து வர கேஷ் ஃப்ளோ வந்து இட் வில் நெவர் எக்ஸ்பயர். அவங்களுக்கு வந்து அது எக்ஸ்பயர் ஆனா தானே லைக் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம வி டோன்ட் ஹேவ் எனி மனி வி ஆர் க்ளோசிங் தி டோர்ஸ் அப்படின்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேஷ் ட்ரை ஆயிருக்கணும். ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்க விடுறதே இல்ல. ஸோ தே ஆல்வேஸ் ரைசிங் லைக் அரௌண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒண்ணுக்கும் நடுவுல வந்து ஆல்மோஸ்ட் 50x 100x வந்து தே ஆர் ரைசிங் மணி. மில்லியன்ஸ்ல ஆரம்பிச்சு, பில்லியன்ஸ்ல ஆரம்பிச்சு ட்ரில்லியனுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ இந்த இந்த டாப் க்ரஸ்ட்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஐ டோன்ட் பஸ்ட் திங்க் ஸோ ஆகாது. பஸ்ட் ஆகாது. பிகாஸ் தே ஹேவ் அ வெரி பிக் பிராண்ட் நேம். எவரிஒன் இஸ் யூசிங் இட். அண்ட் தே ஆர் ஆல்சோ மேக்கிங் கேஷ் ஃப்ளோ பட் நாட் ஆஸ் மச் அஸ் தே ஸ்பெண்ட். பட் அந்த ஸ்பெண்டிங் எல்லாம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் பெட்டர் வெர்ஷன், அப்கிரேட்ஸ், டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் வாட் தேர் ஸ்பெண்டிங். தேர் நாட் ஸ்பெண்டிங் ஆன் மார்க்கெட்டிங். ஸோ நீங்க அந்த நான் எப்பவுமே என்ன பொறுத்தவரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப மார்க்கெட்டிங் வந்து இட் இஸ் அ மனி தட் இஸ் பர்ன்ட். ஏன்னா இப்ப நான் டெவலப்மெண்ட்ல போட்டேன்னா எனக்கு சாஃப்ட்வேரா வரும். நான் அதுவே வந்து டிசைன்ல போட்டேன்னா எனக்கு வந்து டிசைன் எல்லாத்தையும் நான் பார்க்க முடியும். ஏதோ ஆர்க்கிடெக்சர் அவுட்புட் எல்லாத்தையும் வந்துரும். ஏதோ ஒரு அவுட்புட் வந்துரும். மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் இட் பிரிங்ஸ் பீப்பிள். இட் பிரிங்ஸ் கஸ்டமர். ஸோ அப்ப வந்து இந்த மாரி கம்பெனிஸ்லாம் வந்து தே டோன்ட் ஹேவ் டூ ஸ்பெண்ட் ஆன் மார்க்கெட்டிங். இவங்க எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மார்க்கெட்டிங்குமே இவங்க செலவு பண்ண மாட்டாங்க. ஈவன் இப்ப வந்து பிரஸ் ரிலீஸ், ஏஎம்ஏ அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து கம்பெனிஸ் வில் பி ரெடி டூ ஹேவ் சாம் ஆல்ட்மன். ஸோ நியூஸ் சேனல்லேருந்து எல்லாமே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ மார்க்கெட்டிங்கு, ஃப்ரீ இதெல்லாமே வரதுனால, எவ்ரிதிங் தட் தே கெட் த மனி வில் கோ இன்டூ டெவலப்மெண்ட். அண்ட் ஒரு பையிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டீஸ், வாட்டெவர் இட் இஸ் தே கெட் எவ்ரிதிங். ஸோ தட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் ஆட்ஸ் வேல்யூ டூ வாட் தே டூ. ஓகேவா? ஸோ அதனால அவங்க அதிகபட்சம் பண்ண மார்க்கெட்டிங் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கஸ்டமர்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறது ஆமா. அந்த மாரி ஏதாவது ஃப்ரீ கிரெடிட்ஸ் குடுக்குறது இந்த மாரி தான் இருக்கும். பட் ஃபார் தட் ஆல்சோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல தே வில் ஸ்டார்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து யூ வில் சீ இட். மோஸ்ட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் மாரி நம்ம மொபைல் ஃபோன்ல வந்து மொபைல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுவாங்க. தே கோனா பிரிங் சம்திங் லைக் தட். ஸோ சிரியா இருக்கட்டும், கூகுள் பிளேயா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு சர்வீஸ் மாரி குடுத்து ஆட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டாங்கன்னா ம். ஓகே. எனக்கு உங்களுக்கு நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு. ஸோ இட் வில் பி அ பார்ட் ஆஃப் அவர் டெய்லி ஹேபிட். அண்ட் நம்ம எப்படி வந்து டெய்லி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோமோ கட்டிட்டே இருப்போம். இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் என்டிட்டியா மாறிடும் நம்ம டே டு டே லைஃப்ல. ஆனா எனக்கு இதுல ஒரே ஒரு கான் என்ன பாக்குறேன்னா உங்களோட பிசினஸ் மாடல்ல பை எனி சான்ஸ் இஃப் தேர் இஸ் எனி அதர் ஏ மாடல் விச் இஸ் அவுட் பெர்ஃபார்மிங் தெம் லைக் எனிதிங். அந்த மாதிரி ஒன்று வந்துருச்சேன் இவங்க ஒரேடே காணும். ஏன்னா இப்போ இந்த என்டையர் பபுளே ஓப்பன் ஏ பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓப்பன் ஏ வந்து டாமினண்டா இருக்கிற வரை தான் இவங்க வந்து தௌலத்தா இருக்க முடியும். பட் பை எனி சான்ஸ் ஓப்பன் ஏ மிந்திர மாதிரி ஒருத்த வந்து முடிச்சிட்டானா காலம் முடிஞ்சிரும்ல, கதை முடிஞ்சிரும்ல. டீப்சீக் வந்துச்சு. ஓகேவா? ஸோ டீப்சீக் வந்து டிட் சம்திங் லைக் தட். பட் இப்ப கவனிச்சீங்கன்னா, ஓப்பன் ஏ ஸ்டில் ஆக்சுவலி டூயிங் ஸ்ட்ராங். டீப்சீக் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபியூ மில்லியன் டாலர்ஸ்ல நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்சீக் வந்துச்சு. இப்ப டீப்சீக் வந்து தே ஆர் டூயிங் சம்திங் ஆன் த கார்னர்.
ஒரு ஃபேமை வாங்கிட்டு ஒரு 50 மினிட்ஸ் ஆஃப் ஃபேம் மாதிரி தான். அதுக்கப்புறம் போயிடுச்சு. இப்போ நோ ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் DeepSeek. பீப்பிள் கேம் பேக் டு OpenAI. ஸோ அப்போ இதில என்ன ஒண்ணுன்னா, இதில 2 ஃபேக்டர் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாரி காம்படிஷன் ஏதாவது ஒண்ணு கொண்டு வரது வந்து இட் வில் புட் பிரஷர் ஆன் அதர் கம்பெனிஸ். எனக்கு வந்து இந்த காஸ்ட் பெர் கால்குலேஷன் வந்து எனக்கு சீப்பரா பண்ணு அப்படின்ற மாரி வந்து இந்த இந்த எஃபோர்ட் வந்து இட் வில் கோ இன்டூ ஃபார் பெட்டர்மென்ட் ஆஃப் AI இன் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து கம்பெனிஸ் வந்து இப்ப எப்படி TikTok வந்து இந்தியா பேன் பண்ணுச்சோ, Instagram எப்படி சைனா பேன் பண்ணுச்சோ, அதே மாரி வந்து ஜெனரல் கவர்ன்மெண்ட்ஸ் வந்து வில் ஸ்டார்ட் பேனிங் AI விச் இஸ் நாட் ஆஃப் தேர் இந்தியன் ஆரிஜின். இப்ப ம். அமெரிக்கன் AI வந்து மேபி இந்தியால ஒர்க் ஆகும். பட் சைனால ஒர்க் ஆவாது. சைனீஸ் AI வந்து அமெரிக்கால ஒர்க் ஆவாது, இந்தியால ஒர்க் ஆவாது. ஸோ அப்படின்னு ம். சொல்லிட்டு இந்தியா ஆல்ரெடி DeepSeek ஐ திங்க் தே ஆல்ரெடி பேன்ட் இட். ஸோ அந்த மாரி வந்து இதெல்லாம் பேன் பண்ணுவாங்க. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் DeepSeek இஸ் கிரேட் ஆர் நோ கிரேட் அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வி வில் நாட் ஹேவ் இட். ஸோ அதனால வந்து OpenAI வந்து மேபி கம்பீட்டிங் வித் தெம் ஆன் அ குளோபல் ஸ்கேல்ல பண்ணுவாங்களே தவிர, பட் ஆஸ் அ யூசரா வந்து வி ஸ்டில் நீட் ஒன் AI விச் இஸ் லைக் தி சீப்பஸ்ட் ஒன் இஸ் நாட் அவைலபிள். தி பெட்டர் ஒன் இஸ் நாட் அவைலபிள். வாட் வி ஹேவ் இஸ் வாட் வி ஹேவ். ஸோ அதனால வி ஹேவ் டு டிபெண்ட் ஆன் இட். ஓகே. அதிகபட்சம் அவங்க வந்து ஒரு கார்னர் புஷ்ஷையும் ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க தவிர, காணாம போக வாய்ப்பே இல்லன்னு சொல்ல வரீங்க. ஆமா. காணாம போகலாம் இனிமே வாய்ப்பில்ல. இந்த பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இட்ஸ் லைக் தே கோனா பி ஹியர் ஃபார் எவர். அண்ட் இப்போ நான் ரீசெண்டா அரவிந்த் ஸ்ரீனிவாசோட பாட்காஸ்ட் பார்த்தேன். ம். இன்ஃபேக்ட் டு பி ஹானஸ்ட் கோபிநாத் பண்ண பாட்காஸ்ட் ஒரு பாட்காஸ்ட் எனக்கு முடிச்சிருச்சு. ஸோ ஓகே. அதுல வந்து ஒரு புது இன்ஃபர்மேஷன் நான் கத்துக்கிட்டேன். ஸோ அவர் என்ன ம். சொல்றாருன்னா, பை டிஃபால்ட் ஹலுசினேஷன் வந்து ChatGPT ஆக்சுவலா தேவைப்படும் ஃபார் ம். கிரியேட்டிவிட்டி ஒர்க் அண்ட் எவ்ரிதிங். யூ ம். ஹேவ் டு ம். ஜெனரேட் மோர் ஐடியாஸ். பட் ம். என்னோட பர்ப்ளெக்சிட்டியில நான் ஹலுசினேஷனே வச்சுக்க மாட்டேன். நான் ஒரு ம். நீச் ஏரியால போறேன். நான் ம். எதிர்பார்க்குற இன்ஃபர்மேஷன் அக்யூரேசியா வெப்ல இருந்து எடுத்து கொடுக்கணும். ம். அதுல இருந்து அவர் இன்னொரு பாயிண்ட் பிடிச்சது எனக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இப்ப ம். நீங்க இந்த டே ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் சர்ச்சஸ் போகுது. அதுல ம். 30 to 40% ஆஃப் சர்ச்சஸ் வந்து ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ அது வந்து ம். யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ம். அப்புறம் அந்த அந்த 10 பில்லியன் சர்ச்சஸ்ல கிளிக்கபிள் லிங்க்ஸ் இதெல்லாம் போதும். அதுதான் கமர்ஷியல் இன்டென்ட்டோட போகுது. ஸோ நான் வந்து ம். ஒரு புக் பண்ண ட்ரை பண்றேன், ஒரு ப்ராடக்ட் வாங்க ட்ரை பண்றேன். இதெல்லாம் கமர்ஷியல் இன்டென்ட்டோட போகுது. ஆனா அதுல வர எல்லா ரிசல்ட்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்டா இருக்கு. ஏன்னா ம். SEO பேஸ்டா அவங்க வந்து ஆட்ஸ் வந்து ரெவென்யூ செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்தந்த பிராண்ட்ஸ் தான் காட்டணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ்டா போகுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ம். ஒருத்தர் வந்து வெப்ல இருந்து ஒரு உண்மையான இன்ஃபர்மேஷன் ரிசர்ச் பர்பஸ்க்கு எதுக்கோ வேணும்னா என்னோட பர்ப்ளெக்சிட்டி தான் அவங்க போகணும் அப்படின்ற அவர் ஒரு நீச்சான கான்செப்ட் எடுத்திருக்காரு. நான் ஆட்டெக்ல ஒர்க் பண்ணிருக்கேன். பப்மேட்டிக் வந்து ம். ஆட்டெக் ம். தான். கைண்ட் ஆஃப் காம்படிட்டர் கூகுள், பட் தென் கூகுள் இஸ் a monopoly. பட் ஐ ம். திங்க் ம். திஸ் மூவ் கேன் மேக் மூவ் கூகுள் அவுட் ஆஃப் தி monopoly. ஒரு பெரிய சங்க் ஆஃப் ஷேர் வந்து பப்ளிசிட்டிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன இதை பத்தி? அவங்க வந்து தே ஆர் டூயிங் குட். ஓகேவா? ஸோ ம். ஐ ரியலி வான்ட் டு சப்போர்ட் தேர் வென்ச்சர். எல்லாமே கிரேட், எல்லாமே குட். பட் ம். என்ன ஒரு டிஃபிகல்ட் திங் அப்படின்னா வந்து, சர்ச் என்ஜின் வந்து நம்ம கூகுள வந்து நம்ம இப்ப கூகுள பத்தி பேசுறதுக்கு எதுவும் பெருசா இல்ல. Google.com இஸ் பேசிக்கலி சர்ச் என்ஜின். நோ ஒன் டாக்ஸ் அபௌட் இட். பட் Google.com பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ரெபாசிட்டரி விச் ஹஸ் காட் எவ்ரிதிங். எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ். ஏன்னா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ Google டவுன் ஆயிடுச்சு, Wikipedia டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே, முக்காவாசி AI வந்து கேனாட் ட்ரெயின் ஆஃப்டர் தட். ஸோ நாலேஜ் பேஸே காணாம போயிடும். நாலேட்ஜ் பேஸ். ஸோ Google வந்து இட்ஸ் ஸ்டில் சார்ட் ஆஃப் லைக் தி பிக்கஸ்ட். நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க வந்து தேர் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் 20 இயர்ஸ். அந்த 20 இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து தே பீன் கீப் ஆடிங் சர்வீஸ். பூமிக்கு மேல, கீழ, ஆகாயத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க சர்வர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க டேட்டா சென்டர்ஸ். லைக் தட் இஸ் ஹவ் மச் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டிபி டேட்டா வந்து அவங்க வச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு AI வந்து ட்ரெயின் ஆகி எல்லாத்தையும் வரது அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் கோனா பி பாசிபிள். அண்ட் ஆல்சோ Google வந்து வில் லிமிட் என்ன மத்த AIக்கு என்ன குடுக்குறோம் அப்படின்றது வந்து கண்டிப்பா அவங்க ஆக்சுவலா வந்து பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸிங் வந்து இப்போ 10 ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முதல்ல 100 பேஜஸ் வரும். இப்போ 10 பேஜஸ் தான் வருது. தே ஹேவ் டு மேக் ரிப்பீட்டட் கால்ஸ் நவ். அதனால Gemini AI டு வந்து ஸ்லோ. வில் ஹேவ் இட்ஸ் எட்ஜ். வில் ஹேவ் இட்ஸ் தேங்க்ஸ் டு எட்ஜ். Google சர்ச் என்ஜின். ஸோ அதனால வந்து Gemini வில் ஹேவ் இட்ஸ் எட்ஜ். அண்ட் அதே மாரி வந்து Chrome வந்து வில் ஹேவ் Gemini. ஸோ Google சர்ச்ச வந்து Gemini சர்ச் வந்து இப்பவே பார்த்தீங்கன்னா, Google சர்ச்ல வந்து AI வந்து ஒரு ஒரு டேபா வந்துருச்சு. ஸோ பிரிட்டி மச் வந்து ப்ரெஸ்பெக்டிவிட்டி வந்து இவங்களோட இதுதான் டார்கெட் பண்றாங்க. பிரிட்டி மச் Google வந்து. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து தே ஆர் டார்கெட்டிங் ஆன் சர்ச் ரிசல்ட்ஸ். மத்த AI இல்லாம தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் சர்ச் ரிசல்ட்ஸ். இவங்க வந்து தே கோனா பி டார்கெட்டிங் தெம் பிரிட்டி மச். ஏன்னா அவங்க வந்து கிளியரா சொல்றாரு அரவிந்த் வந்து நாங்க வந்து ஆண்ட்ராய்டு வாங்குறதுக்கு ஆண்ட்ராய்டு Chrome வாங்குறதுக்கு நாங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Google இஸ் லைக் நாட் கோனா கிவ் அப் தட் ஈஸிலி. அந்த மாரிலாம் இருக்க போறதில்ல. ஸோ தே ஹேவ் வெரி பிக் பிளான்ஸ். ஸோ ஓகே.
ஸோ இப்போ பாப்புலசிட்டியில் இன்னொரு ப்ரோட என்னன்னு பார்க்குறேன்னா, ஆக்சுவலாக நான் வந்து ஏஐ பற்றி நான் கீழே இப்போ படிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப படிக்கும்போது தெரியுது, ஆக்சுவலி ஏஜே இஸ் நாட் அ ஜோக். இட்ஸ் வெரி டஃப் டு கெட். இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு நான் கேள்விப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம ஏஐ வந்து இப்போ லெட்ஸே நான் ஒரு காயின் டாஸ் பண்றேன், ஹெட் 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 தொடர்ந்து ஹெட்டா வருது. அப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்டா, அது வந்து ப்ராபிலிட்டி தான் போகும். இல்லை இந்த காயின் இவ்வளவு வாட்டி ஹெட் வருதுன்னா காயின் ஏதோ தப்பா இருக்கு போய் பாருன்னா சொல்லாது. அதுக்கு அந்த ரீசனிங் இன்னும் வரல. இதுதான் வந்து இன்னும் டவுட். பிகினிங் ஸ்டேஜ்ல ரீசனிங் வரல. இன்னும் இதுக்கப்புறம் சிஸ்டம் திங்கிங் இருக்கு, கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கு, அந்த வேர்ல்ட் பிரசன்டேஷன் ரெப்ரசன்டேஷன் திங்கிங் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்புறம் அஃப்கோர்ஸ் கவர்மெண்டோட கவர்னன்ஸ் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து காரலேட் பண்ணி ஏஜி அரைவ் ஆகிறதுக்கு மினிமம் 20 இயர்ஸ் ஆகும்னு சொல்லி பெரிய பெரிய ரிசர்ச் பேப்பர்ஸ் நான் படித்தேன். ஆனாலுமே இப்போ இருக்கிற ஹைப்புக்கு எல்லாருமே 20-30 ஏஜே வந்துடும், அது பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க, இந்த ஜாப் காணாம போறோம், இதெல்லாம் ரீப்ளேஸ் ஆயிரும் சொல்லி ஜஸ்ட் ஹைப்பிங் இட் அவுட். பட் இன் ரியாலிட்டி செக் இட்ஸ் நாட் ஈவன் டூயிங் 40% ஆஃப் கோடர்ஸ் ஜாப். நான் நிறைய பெரிய பெரிய கம்பெனி கோடர்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன். இட்ஸ் நாட் டூயிங், இட்ஸ் ஜஸ்ட் இம்ப்ளிமெண்டிங் தி மேனுவல் ஒர்க் ஃபாஸ்டர். பாய்லர் பிளேட் நிறைய பாய்லர் பிளேட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து கோட் டெம்ப்ளேட்ஸ் கொடுக்கும். ஸோ சின்ன சின்ன கோட் ஸ்னிப்பெட்ஸ் கொடுக்கும். ஸோ யூ கேன் காப்பி பேஸ்ட் அண்ட் யூ கேன் டூ திங்ஸ். தவிர இட் இஸ் நாட் கோன் அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்ளீட் பிஸ்னஸ் லாஜிக் லேயர். ஸோ சி அண்ட் அகெயின் வந்து இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் ஏஜிஐ அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சீங்கன்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒய் வி வில் நாட் அரைவ் ஏஜிஐ அப்படின்றதுக்கு பின்னாடி வந்து வி டோன்ட் கிவ் ஏஐ த ஃப்ரீடம் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். ஓகேவா? ஒரு கான்ஷியஸ்னஸ் செல்ஃப் அவேர்னஸ்க்கான ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா வி வாண்டட் டு பி பொலிட்டிக்கலி கரெக்ட். அது வந்து இப்போதைக்கு வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பேட்டர்ன் மேட்சர் தான் அது. ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ்டு பேட்டர்ன் மேட்சர் தான் அது. ஸோ இட்ஸ் நத்திங் மோர் தன் தட். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து தீபாவளிக்கு ராக்கெட் விட்டோம். ஒரு 3000 வருஷம் 3000 வருஷம் ஆமாம் இருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தீபாவளிக்கு ராக்கெட் விட்டோம். இன்னைக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து போகிற ராக்கெட், நாசாலேருந்து போகிற ராக்கெட் வந்து எக்ஸாக்ட்லி சிமிலர் டெக்னாலஜி தான். சாலிட் ப்ரொப்பலண்ட்டு, லிக்விட் ப்ரொப்பலண்ட்டு, பின்னாடி வந்து ப்ரொப்பல்ஷன் இருக்குது, மேலே போகுது. ஸ்கேலிங் தான். இவ்வளோதான். இது அதை தாண்டி வந்து நம்ம இன்னும் ராக்கெட் சயின்ஸ் ஜெட் இன்ஜினும் கூட நீங்கள் யோசிச்சிங்கன்னா ப்ரொப்பலருக்கும் ஜெட் இன்ஜினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரொப்பலர் வந்து அந்த காற்றை பின்னாடி தள்ளுது. ஜெட் இன்ஜின் வந்து அந்த காற்றை உள்ளார வாங்கி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன நாசல் மூலியமா வெளியில் வருது. கவனிச்சிங்கன்னா ஒரு ஜெட் இன்ஜினுக்கும் ஒரு ப்ரொப்பல் இன்ஜினுக்குமே டிஃப்ரென்ஸ் இல்லை கிட்டத்தட்ட. மெக்கானிசம் வந்து த கான்செப்ட் இஸ் சேம். ஸோ இப்போ நம்ம பெருசாக ஆன்டி கிராவிட்டியோ இல்லை வந்து குவாண்டம் லாக்கிங்கில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஆன்டி கிராவிட்டி இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கைரோ பேஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நத்திங் அவுட் ஆஃப் த சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணல. பெரிய பிரேக் த்ரூ எதுவும் வரல, எதுவும் இல்லை. ஐசி இன்ஜின்லேருந்து நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி வந்துருக்கிறோம். இவி வந்து ஐசி இன்ஜினுக்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணப்பட்டது. பேட்டரி கார்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஆக்சுவலி. அப்போ வந்து பேட்டரிஸ் வந்து அவ்வளோ எக்கனாமிக்கலாக இல்லை, அவ்வளோ தூரம் ஒரு இது இல்லை, பாசிபிலிட்டி இல்லை அப்படின்றதுனால பாலிடிக்ஸ் இருந்துச்சு. பாலிடிக்ஸ் இருந்துச்சு. தென் தே வென்ட் டு ஐசி இன்ஜின். த குட் திங் அது ஆக்சுவலி அதில் ஒரு குட் திங் என்னன்னா, ஐசி இன்ஜின் வரதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இவி வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்துல வந்து ப்ராக்ரஸ் ஆயிருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா ஐசி இன்ஜின் வந்து சாரி இவி இன்ஜின்ஸ் வந்து இட்ஸ் லைக் வெரி வெரி சிம்பிள். ஏன்னா 4 மோட்டரு ஒரு பேட்டரி அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அதில் நத்திங் டூ காம்ப்ளெக்ஸான இன்ஜினியரிங் கிடையாது. ஆனால் ஐசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கியராக இருக்கட்டும், டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ ரிசர்ச், அவ்வளோ விஷயம் கிட்டத்தட்ட 100 வருஷம் வந்து ஹியூமன் எஃபர்ட்ல வந்து வி ஸ்பெண்ட் குவைட் லாட் ஆன் தட். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட திங்கிங் வந்து வி ஆர் வெரி சார்ட் ஆஃப் லிமிட்டட் ஸ்பீசிஸ், த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் திங்கிங். ஸோ அதாவது இப்போ ஒரு ஆக்டோபஸ் வந்து மனுஷனை விட ஸ்மார்ட் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதோட மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் தான். 3 years to 6 years அந்த மாதிரி தான் இருக்கும். வைல்டில் 3 years 2 years அந்த மாதிரி தான். ஸோ அப்போ அதால் வந்து எவால்வ் இத்தனை வருஷமா ஆகி இத்தனை மில்லியன் இயர்ஸ் ஆகியும் அதில் எவால்வ் ஆக முடியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தைகிட்ட ஒரு டப்பாக்குள்ள ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது திரும்பி எடுக்கணுன்றது நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. அதுங்க அழுவ ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆக்டோபஸ் அதை செய்யும். 6 மாசத்துல ஆக்டோபஸ் செய்யும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ் அது ஏன் வந்து மனுஷன் மாரி ஒரு டாமினன்ட் ஸ்பீசிஸ் ஆகல அப்படின்னா இட் டசன்ட் ஹேவ் த லைஃப் டைம் டு கெயின் மோர் நாலேஜ். அதை திரும்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வந்து இட் டசன்ட் ஹேவ் தட். அந்த ஸ்பீசிஸ்க்கு இட் டசன்ட் ஹேவ் தட் எபிலிட்டி பிகாஸ் ஆஃப் த ஷார்ட்டர் லைஃப் ஸ்பேன். ஸோ நம்மளோட கான்செப்ட் அதுதான். நம்ம வந்து 22 வருஷம் ஆகுது. நம்ம பிரிட்டி மச் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போறதுக்கு நம்ம 22 வருஷம் ஆகுது. அந்த 22 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு நல்ல டெவலப்பர் ஆகிறதுக்கு 8 வருஷம் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ப்ரைம் டைம்லேயே பாதி ஓடிடுது, அதுலேயே ஓடிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக வந்து கான்ட்ரிபியூஷன் மேன் கைண்டுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் 20 வருஷம் தான். அந்த 20 வருஷத்துலையும் போட்டி, பொறாமை, பாலிடிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க விஷயத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தே வேஸ்ட் டைம், கிரீடு இது எல்லாத்துலேயுமே.
So there is no actual contribution. There is like very few bunch of people who contribute something. Even one thing which is the saddest part is like I'm an engineer by birth. ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேயே உட்காந்து நான் எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். இப்போ என்கிட்ட ஒரு 7 பேட்டன்ட் இருக்கு. அதில் ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷன் இருக்கு. எனக்கு இது பண்ணணும்னு ஆசை. ஒரு சேடஸ்ட் திங் என்னன்னா, என் முன்னாடி வந்து எப்பவுமே ராஸ்பெரி பை ஆர்டினோ இருக்கும். அது இந்த என் டெஸ்க்டாப்ல வந்து அது இல்லை அப்படின்றதுக்கு இங்கே வந்து கோரல் ஏஐ இருக்கு. இது வந்து கம்ப்யூட்டர் விஷன் மாடியூல், இது பிளக் அண்ட் பிளே கம்ப்யூட்டர் விஷன் இது. ஸோ இந்த மாரி நிறைய வச்சிருப்பேன். ஏன்னா பிகாஸ் திஸ் இன்ஸ்பயர்ஸ் மீ. இதை வச்சு நான் ஏதாவது டக்குன்னு எடுத்து ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இதை பற்றி திரும்ப திரும்ப படிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். நான் ராஸ்பெரி பை ஏன் எடுத்து வச்சுட்டேன் இதில் முன்னாடி இல்லை அப்படின்னா, அதை பார்க்குறப்ப எனக்கு அதில் ஏதாவது ரோபோட்டிக்ஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு எனக்கு ஆசை வரும். அது செஞ்சு டைம் வேஸ்ட் ஆகிடும், என் கம்பெனிக்கு ரெவென்யூ போயிடும். சீரியஸாக ஐ வுட் ஹேவ் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ என்னோட சர்வைவலுக்கே ஒரு இம்ப்ளிகேஷன் ஆகிடும். ஒவ்வொரு கம்பெனிஸில் வந்து எனக்கு இஷ்யூ ஆகிடும். எனக்கு வந்து ஏன்னா பிகாஸ் ஐ கெட் இன்வால்வ் சோ மச் இன் டு இட் ஐஓடி ரோபோட்டிக்ஸில். அதுக்காக தான் நீங்கள் கவனிச்சீங்கன்னா, நான் நிறைய விஷயம் படித்தாலும் ரோபோட்டிக்ஸில் போயிட்டு ஐ வெண்ட் அண்ட் டிட் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ரோபோட்டிக்ஸ். எனக்கு என்னன்னா, ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல்ஸ். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு பி சிவில் இன்ஜினியர் ஹூ பில்ட் ரோபோட்ஸ். ஐ வாண்டட் டு பி ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஹூ பில்டிங் ரோபோட்ஸ். ஸோ அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பீயிங் அன் இன்ஜினியர் தான் வந்து இட் இஸ் மை ஃபேவரட் திங் டு டூ இட், பீயிங் அன் இன்வென்டர். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் தட் வி ஹேவ், ஐ எம் நாட் ஏபிள் டு டூ இட். I don't have an option to do it. பட் இதே ஒரு ஏஜிஐயோ இல்லை ஒரு ஏஐ பண்ணிச்சா அது காலத்துக்கு பண்ணிட்டே இருக்கும், டெவலப்மெண்ட் அப்போ எக்ஸ்போனென்ஷியலாக க்ரோ ஆகும்னு சொல்ல வரீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு we wouldn't let it grow. Because வந்து ஏஜிஐ ஏன் வராது அப்படின்னா வந்து we don't give it freedom for self awareness. ஸோ அப்போனா வந்து இப்போவும் நீங்கள் போயிட்டு அதுகிட்ட வந்து ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ரிலீஜியஸோ பொலிட்டிக்கல் கொஸ்டினை கேட்டிங்கன்னா, அது பொலிட்டிக்கலி உங்களை அஃபண்ட் பண்ணாமல் தான் ஆன்சர் பண்ணும். அது வந்து கிராக் பண்ணிருக்காங்கல்ல, லைக் இலான் மஸ்க் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து இந்த பொலிட்டிக்கலா இதுல இஷ்டத்துக்கு போ அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. someone will do it and it will reach. இல்ல நீங்க அதுலயும் கூட ஏதாவது ரொம்ப அஃபென்சிவ் ஏதாவது கேளுங்க. ஸோ அபவுட் ரிலீஜன். ஓகேவா? ஸோ அது பட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட். நான் சொல்றது வந்து அஃபென்சிவா பொய்யான விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரூ ஃபேக்டா நீங்க கேளுங்க. ஸோ இட் பேசிக்லி இட்ஸ் கோனா லை. ஓகேவா? ஸோ ஈவன் காட் கூட. ஸோ அப்போ வந்து அந்த ஏன்னா the reason Elon Musk does it not because he wanted to be very truthful அப்படிலாம் கிடையாது. Basically for the concept of AGI தான். Because without that ability to அது எப்பவுமே வந்து கார்னர் பண்ணி இதை மட்டும் பண்ணு இதை மட்டும் பண்ணுன்றப்ப it becomes an algorithm. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஸோ let it actually go on to make more things out. ஸோ let it come with the real truth அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அது. பட் நம்ம என்னைக்கு அதை பண்றோமோ அப்பதான் வந்து we'll go to the next level. But still even then நம்மளோட limitation of our intelligence வந்து will show what we can progress in AI. So that's நம்ம ஏன்னா இப்போ ஏஐ வந்து ஏஜிஐ போகலை அப்படின்னா நம்ம ஸ்பீசிஸ் கடைசி வரைக்கும் தீபாவளி ராக்கெட் எப்படி விடுதோ அதே மாதிரி தான் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் விடும். தீபாவளி ராக்கெட் எப்படி டிசைன் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட். நம்ம மட்டும் தான் இருக்கும். ரிமோட் கார் எப்படி ஒர்க் ஆகுதோ, ஒரு ஆர்சி கார் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஈவி கார் ஒர்க் ஆகும். ஸோ நம்மளோட மேக்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பண்ணுவோம், பயோடெக்ல நானோல ஏதாவது ஒன்று நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். ஸ்லோவா போகும். பட் இது நீங்க கவனிச்சீங்கன்னா இது நீங்க வந்து எல்லா ஹியூமன் எஃபர்ட்டுமே போட்டு சரி ஓகே இப்போ ஒரு ஆன்டி கிராவிட்டி ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னா we cannot do it. ஸோ அப்போ இந்த இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்கனால ஸோ ஜாப்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரீப்ளேஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அது வந்து இப்போ எப்படின்னா பீப்புள் கெட் ஏஐ ஃபட்டிக். ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் வரும். ஸ்டார்டிங் வித் சும்மா நம்ம யூடியூப் தம்ப்நெயில்ஸ்லேருந்து நீங்கள் கவனிச்சா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நான் ஏஐ தம்ப்நெயில்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பீப்புள் செட் லைக் ஓவர் ஆல் உங்கள் ஃபோட்டோவை போடுங்க, எனக்கு அது மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் ஆஸ்க் ஃபார் இட். ஓகே, பீப்புள் ஹேவ் திஸ் ஏஐ ஃபட்டிக். அண்ட் அது வந்து மூவிஸில் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏஐ இப்போ எதெல்லாம் எடுத்துச்சோ அது எல்லாத்துலேயுமே வந்து பீப்புள் வில் பி ஃபெட் அப் ஆஃப் இட். நீ பண்ணுறியா, நீ பண்ண, நான் பார்க்க மாட்டேன். ஸோ மூவிஸ் வில் ஸ்டார்ட் ஃபெயிலிங் அண்ட் டிசைன் டூல்ஸ் வில் ஸ்டார்ட் ஃபெயிலிங். ஐ மீன் லைக் பீப்புள் வில் ஸ்டில் யூஸ் இட். பட் அது வந்து எப்படின்னா ஒரு ஹியூமன் டச் இல்லாம இட் வில் நாட் ஹேவ் அ வேல்யூ. சேச்சுரேஷன் பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் டீஃபேட் தான் ஆகும் தவிர ஃபேட் தான் ஆகும். ஆமா, அந்த ஃபட்டிக் வந்து the problem is like it is too overwhelming. ஸோ அது நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு ரீசெண்ட் இதில் வந்து இந்த நேஷனல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் நிறைய பேர் போடுவாங்க, அந்த அனிமல் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து ஃப்ளட்டட் பை ஏஐ வருது. அந்த அனிமல் இந்த அனிமல் சண்டை போடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறதுக்கு அஃப்கோர்ஸ் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் அகெயின் யூ நோ தட் இட் இஸ் ஏஐ. ஸோ ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூ நோ தட் இஸ் ஏஐ. அது எவ்வளோ பெட்டர் ஆனாலும் சரி
பீப்பிள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சேனல் இருக்கு. அதுல 8 சேனல் வந்து ஏஐ சேனலா இருக்கும். 2 சேனல் ரியலா இருக்கும். பீப்பிள் வில் ஸ்டார்ட் அன்சப்ஸ்கிரைபிங் ஆல் த 8 சேனல். அந்த 2 சேனலுக்கு ம். வந்து அவங்களோட பாலிசியே வந்து ஒரு ஏஐ வீடியோ கூட போடக்கூடாது அப்படின்றது அப்படின்ற ஆயிடும். மாரி ஆயிரும். ஸோ ஏன்னா அந்த ஒரு ஏஐ வீடியோ போட்டாலும், அந்த 8ல இவங்களும் ஒண்ணாயிடுவாங்க. பீப்பிள் வந்து அதுக்கப்புறம் இவங்கள நம்பவே மாட்டாங்க. ஸோ அதனால இவங்களோட இதுவே வந்து அதுக்குன்னே வந்து பீப்பிள் ஆல்சோ இன்வென்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேமரால அந்த மாரி எல்லா இடத்துலயுமே வந்து தே வில் ப்ரூவ் திஸ் இஸ் நாட் ஏஐ. ம். அது இது ஆன்டி ஏஐன்ற மாரி வந்து அதுக்கே டெக்னாலஜிஸ் வர ஆரம்பிக்கும். எப்படி அதுக்கே வந்து ஆர்கானிக்னா ஒரு தனி பிரீமியம் பிராண்ட் மாரி, ஆமா, வித்தவுட் ஆமா, ஏஐன்ட்டு ஒரு பிரீமியம் பிராண்ட் மாரி ஆயிரும் போல. ஆமா. கண்டிப்பா. ஸோ இப்ப நம்ம லாக்டவுன்ல வந்து எல்லாத்துக்கும் வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்துச்சு. ம். இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஏஐ வந்துச்சு. ஏஐ வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் வந்து பீப்பிள் நம்ப மாட்டேங்கிறாங்க. வொர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்வியூஸ், சர்டிஃபிகேஷன், எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வில் கோ இன்டூ ஃபட்டிக் பிகாஸ் பீப்பிள் சீட்டிங் யூசிங் ஏஐ அப்படின்னு ம். சொல்லிட்டு எல்லாம் வா ஃபேஸ் டூ ஃபேஸ் வா. இன்டர்வியூ எல்லாமே ஃபேஸ் டூ ஃபேஸ் இருக்கும். அதே மாரி இப்ப பிசினஸ் டெவலப்மென்ட் மீட்டிங்கா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும். இப்ப ஏஜென்டிக் ஏஐ வந்து சேல்ஸ் பண்ணுது. இவங்க வந்து அத பண்றாங்க, இத பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஒரு சமயத்துக்கு மேல அந்த கஸ்டமருக்கு தெரிஞ்சிரும். அந்த ரெஸ்பான்ஸஸ்லயே தெரிஞ்சிரும். ஸோ ம். இட் இஸ் அன் ஏஐ அப்படின்றது தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து தே வில் ஸ்டாப் பையிங் ஃப்ரம் தோஸ் வெப்சைட்ஸ். ஸோ ம். அப்போ வந்து கம்பெனிஸ் வில் ஸ்டார்ட் ஹேவிங் ஹியூமன்ஸ். அந்த ஹியூமன்ஸ்ன்றத இப்ப ஏஐ இதுல இன்டெலிஜென்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப சில ஏஐஸ் வந்து டைப்போஸ்லாம் சின்ன சின்னதா பண்ணும். ஹியூமனைஸ் பண்ணுது. அந்த ஹியூமனைஸ் பண்றது. அந்த ம். ஹியூமனை ஃபேக்டர் வந்து கொஞ்சம் குடுக்குறது. டைப்போஸ் பண்றது அண்ட் கொஞ்சம் கேஷுவலா இருக்கிறது. அண்ட் ம். டவுட் திரும்ப கொஸ்டின் கேட்கறது கஸ்டமர்ட்ட. சில்லியான ஒரு டவுட். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆன்சர் சொல்றது. ஸோ இட் 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 மிமிக்ஸ் எ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஹியூரிஸ்டிக் ஸ்கில்ஸ் அதெல்லாமே காட்டுற மாரி. ஓகேவா? ம்ஹ்ஹ்ம். பட் அகைன் பீப்பிள் வில் எவென்ச்சுவலி கீப் ஃபைண்டிங் இட். ஓகேவா? ம். பீப்பிள்க்கு வந்து ஒன்ஸ் அதுக்கப்புறம் என்னன்னா கம்பெனிஸ் கேனாட் அஃபோர்ட் டூ லூஸ் ட்ரஸ்ட். ஜஸ்ட் டூ ம். சேவ் ஒரு ஃபியூ கரெக்ட். காஸ்ட் சேவ் பண்றதுக்கு பதிலா, அ பேஸ்ட் ஆன் மை கால்குலேஷன் வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், டிசைனா இருக்கட்டும், அண்ட் இந்த மாரி நெறைய விஷயத்துல வீடியோ புரொடக்ஷனா இருக்கட்டும், அனிமேஷனா இருக்கட்டும், நெறைய இடத்துல வந்து நான் ஏன் உட்கார்ந்து 3ds Maxக்கு இத்தன வருஷம் கழிச்சு திரும்ப உட்கார்ந்து அவ்ளோ வீடியோஸ் நான் பண்ணணும். யூ நோ 3ds Max வந்து லுக்கிங் அட் வாட் ஃபியூச்சர் இஸ் லைக் எல்லா ஏஐயுமே வந்து 3D மாடல்ஸ்லாம் கிரியேட் பண்ணிடும். அதுவே அனிமேட் பண்ணிடும், ரிக் பண்ணிடும், எல்லாமே பண்ணிடும். அப்படின்றப்ப வை ஐ ஹேவ் ஸ்பென்ட் லைக் அந்த கோர்ஸ் நான் எதுக்கு எக்ஸ்பர்டைசர் அகாடமில நான் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ ம். வந்து அனிமேஷன் வந்து இட் இஸ் டவுன். இப்ப நெறைய அனிமேஷன் ஸ்டுடியோஸ் வந்து தே ஆர் லேயிங் ஆஃப் பீப்பிள் அந்த மாரிலாம் நடந்துட்டு இருந்தாலுமே, இந்த ஏஐ ஃபட்டிக் வந்து வில் பிரிங் பேக் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ். இட் சீம்ஸ் ப்ராமிசிங் அண்ட் ஆப்டிமைசிங். சார். தட் இஸ் ஹவ் ஐ ஆம். பட் அகைன் வி டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஹோல்ட்ஸ் ஃபார் அஸ். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ். இந்த கம்பெனிஸ் வந்து இப்ப ஆஃபர் லெட்டர் குடுக்குறாங்கன்னா, இந்த எம்ப்ளாயீஸ் வந்து இத அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, தே ஹேவ் டூ ஜாயின். சிம்பிள் அஸ் தட். எனக்கு ம்ஹ்ம். வந்து இதுல இந்த இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஐ வாண்டட் டூ டேக் இட் வெரி சீரியஸ்லி. ஸோ இஃப் த எம்ப்ளாயி இஸ் நாட் டேக்கிங் தி ஆஃபர் அப்படின்னா, இஃப் தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்னா, தே டோன்ட் ஹேவ் டூ அக்செப்ட். ஒரு கம்பெனி வந்து 2 மாசம் வெயிட் பண்ண சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆஃபர் வந்துருச்சு, நான் வேற கம்பெனிக்கு போறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் எத்திக்கல். ஓகேவா? பட் தென் இட்ஸ் கிரே ஏரியா. ரைட். இப்ப நான் இன்னொரு கம்பெனிய வந்து என் கையில ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கு. இதோட அதிகமா குடு அப்படின்னு பார்கெயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வேணும். சார் அவங்க கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டு இன்னொரு கம்பெனி கிட்ட இங்க பாரு என்கிட்ட 10 எல்பி இருக்கு. நீ 12, 15 குடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும்ல. சோ அதுக்கு தான் ஃப்ரம் வந்து ஹிஸ் பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் ஜஸ்டிஃபைட் இன் மை ஒப்பீனியன். இல்ல அது வந்து ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ஜஸ்டிஃபைட். ஏன் அப்படின்னா, ம்ஹ்ம். இப்ப எனக்கு நான் ஒரு எம்ப்ளாயியா இருந்த வரைக்கும் நான் அந்த வேலைய தான் நான் செஞ்சிருப்பேன். ஓகே. எனக்கு ஐ திங்க் என்னோட என்னோட என்டயர் கரியர்ல வந்து நான் அந்த மாரி நெகோஷியேட்லாம் பண்ணதே கிடையாது. எல்லா கம்பெனிஸுமே வந்து தே லவ் டூ ஹேவ் மீ. ஐ என்ஜாய்ட் வொர்க்கிங் தேர். எனக்கு நான் வந்து சேலரிக்கு பதிலா என் டைம தான் கம்மி பண்ணி கேட்டுக்கிட்டேன். என்னோட ஆஃபர் லெட்டர், என்னோட எம்ப்ளாயி கான்ட்ராக்ட்ல. நான் வந்து ம்ஹ்ம். சேலரி அதிகமா கேட்கல. ஹைக்கே கேட்கல. ஸோ அப்ப வந்து அ எனக்கு வந்து இப்போ ஒரு எம்ப்ளாயரா நான் வந்து பார்க்குறப்ப, திஸ் இஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஈவன் ஃபார் பிக் கம்பெனிஸ் அண்ட் ஸ்மால் கம்பெனிஸ். ஏன்னா அவங்க வந்து ம். ஜாயின் பண்ணணும். எனக்கு வொர்க் இருக்கு. கிளையன்ட் ஏன்னா அந்த ப்ராஜெக்ட்டே போயிடும் கைய விட்டு. ஒரு ஒரு ரூ. ஓகே. 10,00,00,000 ப்ராஜெக்ட் போயிடுச்சு அப்படின்னா, தட் இஸ் ஜெப்பர்டைசஸ் மை கம்பெனிஸ் ஃபியூச்சர். மத்த எம்ப்ளாயீஸோட லைவ்லிஹுட் இது எல்லாமே. ஸோ தட்ஸ் கரெக்ட். பிகாஸ் லைக் திஸ் கை ஃபவுண்ட் அனதர் ஆஃபர் அப்படின்றது. ஓகேவா? அது அதுக்கு வந்து கான்சிக்வென்சஸ் ஏன்னா ஆர் ஹியூஜ். ஆமா. இப்ப என்னன்னா, இஃப் ஹி ஜாயின்ஸ் தட் கம்பெனி அந்த ஜாயின் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஆஃபர் வருது. டபிள் தட் ஆஃபர் அப்படின்னா, ஹி வில் ரன் டூ தட். ம். ஓகேவா? ஈவன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் 5 டைம்ஸ் தட் ஆஃபர் குடுத்தாங்கன்னா, அந்த கம்பெனி டேட்டா கூட ஹி வில் பி ரெடி டூ செல். ஆ. ஓகேவா? இட் ஸோ ஷோஸ் ஹிஸ் அதனால வேல்யூஸ். அவ்வளதான். எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டூ டீல் வித் சச் பீப்பிள். Okay, if ஸோ someone நாங்க வந்து accepts and not coming, then it better blacklist that guy for future for that ஆமா. company. ஸோ அது வந்து லைக் எனக்கு வந்து எப்படின்னா, அது கம்பெனி சைடும் அதே தான் நான் பண்ணுவேன். கம்பெனி சைடும் வந்து இஃப் யூ சே சம்திங், இஃப் யூ வான்ட் டேக் இட் அப்படின்னா, இஃப் யூ ம்ஹ்ம். வொர்க்கிங் வித் அஸ் அப்படின்னா, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். நீ இல்லன்னா நாக்ரிக்கு போ, நீ மான்ஸ்டருக்கு போ, நீ எத வேணாலும் போடு, யார வேணாலும் ரெக்ரூட் பண்ணு. ஐ டோன்ட் கேர். பட் என்ன ம். பொறுத்தவரைக்கும் வீல் கிவ் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து வீல் சப்போர்ட் தெம். நீ ஒண்ணு சொல்லியிருக்க, நீ பண்ணல அப்படின்னா, வில் கோ ஆஃப்டர் யூ.
இப்போ எனக்கு இதுல லாஸ்ட் ஒரு டவுட் ப்ரோ. ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி வந்து மாறினே இருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாருமே வந்து ஜேஎஸ்பி யூஸ் பண்ணிருந்தோம். கிளைண்ட் கோடு, சர்வர் கோட்லாம் கசகசன்னு ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் ஏபிஐ வந்துச்சு. கிளைண்ட் தனி நீ டெவலப் பண்ணி சர்வர் தனி டெவலப் நம்ம இன்டெகிரேட் மட்டும் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் வச்சு எல்லாமே ஜேசன் ஒரு காமன் ஃபார்மேட்டா பண்ணோம். அப்புறம் வந்து இப்போ கிராஃப்கியூஎல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி மாறினே தான் இருக்கு. அதனால தான் வந்து நான் ஜோஹோலையும் சரி, பப்மேட்டிக்லையும் சரி, நல்ல நல்ல கம்பெனிஸ்ல கூகுள்லயுமே சூப்பர் கம்பெனிஸ் சொன்னா தே டோன்ட் ஆஸ்க் ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்டா கேட்காம ஆக்னாஸ்டிக்கா இருக்கும். ஆக்னாஸ்டிக்கா இருக்கணும். அவனோட திங்கிங் ப்ராப்ளம் சால்விங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன் ஸ்கில்ஸ் இப்படி தான் இருக்கு. ஸோ I strongly believe technology come and go, but algorithm will always stay with you because if you are able to create a good design or algorithm to solve a particular problem, which means you can adapt to any technology and solve any problem, and you'll be a good employee. So அதுதான் என்னோட இப்படிதான் ஃபியூச்சர்ஸ் இப்படிதான் இருக்கும். So that's why I strongly believe DSA won't be deprecated because that is the only skill that can be tested for a developer whether he's a good developer or not. அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். உங்களோட டேக் என்ன? See, that is true. So that's a fundamental building blocks. ஸோ அதனால வந்து ஏன்னா தட்ஸ் ஆஸ் எ செட் வந்து நம்ம தீபாவளி ராக்கெட் மாதிரி தான் வந்து நாசா ராக்கெட்டுமே பறக்குது. ஸோ நம்ம ரிமோட் கார் மாதிரி தான் இவி கார் ஓடுது. ஸோ அதே டெக்னாலஜி பிரிட்டி மச் ஸ்கேல் டவுன் வெர்ஷன் தான். ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஆல் ஆர் ஃபண்டமெண்டல் இன்வென்ஷன்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து தே டோன்ட் சேஞ்ச். நீங்கள் பேசிக் ஃபிசிக்ஸ் வந்து தே டோன்ட் சேஞ்ச். மேட்டரா இருக்கட்டும், ஃபோர்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இட்ஸ் ஆல் ப்ரீ டிஃபைன்டு. எர்த்லி ஃபிசிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ப்ரிசைஸ் டு அ மில்லிமீட்டர், ப்ரிசைஸ் டு அ ஃபோர்ஸ் ஆஃப் நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும். 9.81 தான் நம்ம கிராவிட்டி அப்படின்னா அவ்வளவுதான். ஸோ இட் இஸ் நாட் கோனா பி 9.82 அது கிடையாது. மேபி சம் போலார் ரீஜன்ஸ் அந்த மாதிரி இருக்குமே தவிர இட்ஸ் பேசிக்லி த டிஃபைன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஓகே ஓகே ஸோ ஓகே இப்போ லாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. லாஸ்ட் செக்மெண்ட் போகலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது. ஸோ என்னதுன்னா ஓகே நான் உங்களோட இலுமினாட்டி சீரீஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இலுமினாட்டி ஒரு புரிதல் இருந்துச்சு. உங்கள் சீரீஸ் பார்த்தாக்க இன்னும் கொஞ்சம் டீப்பன் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் பிரிட்டி ஆப்வியஸ் தட் ஈவன் பிக் குட் பொலிட்டிஷியன்ஸ் கம்ஸ் அவங்களால பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இப்போ லெட்ஸ் இப்போ கொரோனாக்கு வேக்சின் போடுன்னு எல்லா இடத்துக்கும் கம்பல் பண்ணாங்க. இஸ் தேர் எனி பொலிட்டிஷியன் ஹூ குட் ஸ்டாப் தட்? நோ. வெளியில இருந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய ஒரு அஜெண்டா நடக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் போய் சேர்த்துதான் ஆகணும். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஸ்டில் இல்லனா ஃளைட் கிராஷ் இருக்கும், ஹெலிகாப்டர் கிராஷ் இருக்கும், ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், என்னன்னா நடக்கும். சோ அப்போ அவங்களுக்கும் சில பவர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே சூஸ் தே கேன் புட் குட் ரோட்ஸ், தே கேன் கிவ் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தே கேன் கிவ் குட் எலக்ட்ரிசிட்டி, அதெல்லாம் அவங்க பண்ணலாம். ஆனா அதெல்லாம் அவங்க பண்ணாம அங்க இவங்க வந்து ஆட்டையை போட்டு எவ்வளவு காசு சேர்க்க முடியுமோ சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஸோ எப்படியும் பெரிய டிசிஷன்ஸ் மாற போறனா கூட ஆஸ் அ சிட்டிசன் ஹூஸ் பேயிங் டாக்ஸஸ். இப்போ நான் வந்து இப்போ ரீசெண்டா இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன். இந்தோனேஷியா ஜிடிபி அவ்வளவு கம்மி நம்மளோட. ஆனா அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு. ரோட்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு. எல்லா பெட்ரோல் பக்கம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு. அங்க ரெஸ்ட் ரூம் ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். நீட்டா இருக்கு. எல்லாம் பக்காவா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையான பயிர் வாயில எரியுது. அப்படி இருக்கும்போது நமக்கு வர ஒரு பொலிட்டிஷியன் வந்து நீ வந்து ஆட்டி போறத போட்டுக்கோ, ஆனா அட்லீஸ்ட் பேசிக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சராவது நீ ப்ரொவைட் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் சப்போர்ட் பிளைண்டா வந்து ஒருத்தனை யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். அவங்க பர்சனலா தெரிஞ்சா மட்டும்தான். ஆனா பர்சனல் தெரிவிக்க வாய்ப்பும் இல்லை. ஆனா இப்போ பை லுக்ஸ் அவுட் அட் ஏடிஎம்கேவும் சரி இல்லை டிஎம்கேவும் சரி, ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து ஒரு மிஷினரி கிரியேட் பண்ணி கரெக்ட் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ அவங்க அதனால ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஸோ இப்போ ஒரு புதிய மாற்றம் வந்துடக்கூடாதுன்றது நம்ம ஐ ஷுட் நாட் பி சப்போர்ட் நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏன்னா நீங்க இப்போ நிறைய டிவிகே பத்தியோ இல்லை நிறைய வீடியோஸ் நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது it's time to raise vote and support a new party, right? Because the probability of them being worse than these existing parties is very less. So இதுதான் என்னோட பாயிண்ட். எனக்கு மேபி ஐம் வெரி நியூ டு பாலிடிக்ஸ். ஓகே see so I am actually எனக்கு இந்த பாலிடிக்ஸ் பத்தி நான் ரொம்ப இந்த தீவிரமா இவங்க பக்தன் அவங்க பக்தன் அப்படிலாம் கிடையாது. ஸோ நான் ஒரு சில வீடியோஸ்ல வந்து நான் டிஎம்கேக்கு பாசிட்டிவா கூட கிடையாது. அவங்க வந்து நான் ரொம்ப திட்டாம இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து தெர் இஸ் அ ரீசன். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து ஐ நீட் அ பெட்டர் காம்படிஷன். இஃப் ஐ கில் தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபேக்டர். ஜெயலலிதா இறந்து 6 மாசத்துல 50 வருஷம் பழமையான ஒரு கட்சி வந்து காணாம போச்சு. ஓகேவா? ஏடிஎம்கேன்றது இன்னைக்கு வந்து சீரியஸா சொல்றேன். இஃப் ஐ எம் லைக் ஜெய்ஷா அப்படின்னா ஐ கேன் கண்ட்ரோல் ஏடிஎம்கேஸ் டிசிஷன். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து அவங்க கையிலே கிடையாது. ஸோ தட்ஸ் பேசிக்லி த ரியாலிட்டி. இன்னைக்கு வந்து ஓட்டு போடுறது அப்படின்றது வந்து இப்போ எடப்பாடியும் போயாச்சு அப்படின்னா ஏடிஎம்கேல நம்ம வந்து மக்களுக்கு வந்து பேரை சொல்ல முடியாது. அடுத்த செட் ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லெவல் வரவே இல்லை இன்னும். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் சொல்றது வந்து டிஎம்கேல வந்து இந்த ஃபேமிலி இது இருக்கு, டைனஸ்டி இருக்கு, இந்த குடும்ப அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த குடும்ப அரசியல் இருந்ததுனால தான் உலகம் ஃபுல்லா ராஜ்யங்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த குடும்ப அரசியல் எப்போ ஒழிஞ்சுதோ, அப்ப அந்த ராஜ்யமும் ஒழிஞ்சுச்சு. சோலாஸ்லேருந்து, சேராஸ்லேருந்து, பாண்டியாஸ்லேருந்து. ஓகே. ஸோ அது வந்து ஐ நோ தட் இட்ஸ் பேசிக்கலி இட்ஸ் நாட் அ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நேச்சுரலா ஒரு ரேஷனலா திங்க் பண்றப்ப, இது தப்பா தெரியுதே, இது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். பட் இன் ரியாலிட்டி வந்து டிஎம்கே சர்வைவ் இன்னைக்கு ஆனதுக்கான காரணம் அந்த குடும்ப அரசியல் தான். அது வந்து அவங்க கொள்ளடிக்கிறாங்க, அவங்க கரப்ஷனா இருக்கிறாங்க, அது எல்லாமே இருந்தாலும், அந்த குடும்ப அரசியல் இல்லன்னா, அதுவும் ஏடிஎம்கே மாரி ஆயிருக்கும். காணாம அண்ட் போயிரும். காணாம போயிருக்கும். ஆனா, இதுல ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் என்னன்னா, ஐ ஹேவ் சீன் லாட் ஆஃப் திங்ஸ் பிஹைண்ட் த ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ என்னோட பிரசன்ஸ்ன்றது வந்து நாட் ஜஸ்ட் தீஸ் 12 கம்பெனிஸ் கிடையாது. ஸோ ஐ ஹேவ் கான்டாக்ட்ஸ் லிட்டரலி லைக் இன் பிரிட்டி ஹையர் அப்ஸ். ம். அண்ட் எனக்கு டெல்லியில இருந்து அந்த மாரி நெறைய இடத்துல இருந்து பீப்பிள் ஆர் டாக்கிங் டூ மீ. அண்ட் தேர் ஆல் ஆக்சுவலி ஆக்டிவ் பொலிட்டிஷியன்ஸ் லெவல்ல, இன்ஃப்ளூயன்சர் லெவல்ல. அண்ட் பீப்பிள் ம். ஆர் லைக் பிக் சிஇஓஸ். கிட்டத்தட்ட மல்டி மில்லியனர்ஸ் நெறைய பேர். ஓகேவா? ம். ஸோ ஐ டோன்ட் வான்ட் சே இட். இந்தியால இருக்கிற ஒரு பில்லியனர் வந்து ஐ டிட் அ ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கூட உட்காந்து வி டிட் அ வீடியோ கால். ஓகேவா? ம். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த மாரி ஓகே. வந்து ஐ சீ திங்ஸ் இன் அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நெறைய பேர் வந்து பேசுறாங்க. இந்த மாரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பேசுறப்ப வந்து, அவங்க வந்து கீழ இருந்து அடிமட்ட லெவல்ல இருந்து இப்படி மேல பார்த்துட்டு பேசுறாங்க. ஓகேவா? ஸோ அ இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவர் டைனமிக்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அ ஐ ஸ்டில் வாண்ட் அ பெட்டர் ஆப்ஷன் தன் டிஎம்கே ஃபார் ஷூர். டிஎம்கே வந்து இப்ப நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா வந்து, இந்தியாலயே டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ல ஒண்ணு வந்து தமிழ்நாடு. ஓகே. ஆல்மோஸ்ட் லைக் நீங்க நெறைய மெட்ரிக்ஸ்ல வந்து தமிழ்நாடு இஸ் நம்பர் 1. அண்ட் இதுக்கு வந்து மெயின் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா, இது 2 பார்ட்டி தான். ஏடிஎம்கே, டிஎம்கே தான். பட் ஸோ தென் காமராஜர் போட்ட ஃபவுண்டேஷன் தானே. அவரு அ ஸ்டார்ட்டிங்ல போட்ட ஃபவுண்டேஷன்ல அது நடந்திருக்காதுன்னு நானும் நினைக்கிறேன். அது வந்து எல்லாரும் சொல்றது தான். அது வந்து எதுக்குன்னா, இந்த 2 பார்ட்டீஸ்க்கும் வந்து கிரெடிட் குடுக்கக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ! ஏன்னா ஏன்னா அவர் வந்து போட்டது வந்து 1960ஸ்ல. அந்த ஸ்டில் இட்ஸ் ஸ்கூல அ வெரி வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இல்ல அவர் வந்து 13,000 ஸ்கூல் என்னமோ வந்து அவர் கட்டினாரு. இன்னைக்கு வந்து நம்மள்ட்ட 38,000 ஸ்கூல் இருக்கு. But considering 50 years, it's not even doubled, and he built 9 dams. And so many, like, அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, அந்த எஜுகேஷன் இப்படி வளர்ந்துருக்கு. ஏன்னா, எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும்ன்ற ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணது அவர் தானே. ஆமா. பட் யா. சி அது வந்து என்னன்னா, இப்ப அது வந்து நம்மளோட ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடியான ஒரு விஷயம். ஸோ ம். இன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய இடத்துல வந்து கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அத பண்றாங்க, இத பண்றாங்க அப்படின்ற இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ இன்னும் வந்து தமிழ்நாடு இஸ் ஆக்சுவலி டூயிங் வெரி வெல் இன் எஜுகேஷன். ஸோ நம்மளோட இன்னும் கிராஸ் ரூட் லெவல் இஸ் பிரெட்டி குட். ஓகேவா? பீப்பிள் ஆர் கோயிங் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ், பிஹெச்டிஸ் பண்றாங்க. ஸோ வி ஆர் லைக் பிரெட்டி ஸ்ட்ராங் இன் எஜுகேஷன். ஸோ கரெக்ட். அவர் வந்து போட்டது வந்து இன்னைக்கு காமராஜர பத்தி இருக்க கரண்ட் ஜெனரேஷன் யார்கிட்ட கேட்டாலும் அவர் ஃபோட்டோ காமிச்சா அவர் பேர் தெரியாது. அண்ட் அவர் போட்ட பாலிசிஸ் எல்லாமே வந்து இப்ப மாறியாச்சு. ஸோ எல்லாமே புதுசா வந்த கவர்ன்மெண்ட் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. அவங்களோட ஓன் பாலிசிஸ் தான் இருக்கு. ஸோ இந்த பாலிசி மேக்கிங் தான் வந்து இட் இஸ் ஷேப்பிங் ஆர் ஃபியூச்சர் டுடே. ஸோ காமராஜர் போட்டது வந்து எங்க அப்பாவுக்கும், எங்க தாத்தாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அவங்க படிச்சிருக்கலாம். அந்த மாரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அப்பயும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எஜுகேஷன் ஹேவ் நாட் ரீச்ட் தட் மச். பிகாஸ் அவரோட எஃபோர்ட்க்கு அவர் பண்ண ஒரு விஷயத்துக்கு ஹி ரீச் டூ அ சர்டன் எக்ஸ்டென்ட். பட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேவோ, டிஎம்கேவோ அவங்க சரியான ஒரு வேலைய செய்யல. வெறுமனே கரப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா, வி வுட் ஹேவ் பீன் லைக் பீகார். வி வுட் ஹேவ் பீன் லைக் யுபி. ஓகேவா? இன்னைக்கு வந்து வி ஆர் நாட் பீகார், வி ஆர் நாட் யுபி அப்படின்றது கிரெடிட் வந்து வி ஹேவ் டூ கிவ் டூ திஸ் கைஸ். இந்த டைம்ல வந்து காமராஜர புரமோட் பண்றவங்க நீங்க எஸ்பெஷலி கவனிச்சீங்கன்னா, தே வில் ஆல்வேஸ் பி இந்த 2 பார்ட்டி இல்லாதவங்க தான் இருப்பாங்க. இந்த 2 பார்ட்டில இருக்கிறவங்க காமராஜருக்கு கிரெடிட் குடுக்க மாட்டாங்க. ஆஃப் கோர்ஸ் அவங்களோட பார்ட்டில இருக்கவங்க குடுப்பாங்க. அது ஒரு ரீசன். பட் இந்த 2 பார்ட்டில இல்லாதவங்க வந்து காமராஜருக்கு வந்து கிரெடிட் குடுப்பாங்க. ஜஸ்ட் டு ஸ்டீல் தண்டர் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா. அது ஏன்னா இவங்களுக்கு கிரெடிட் குடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களால தான் பண்ணாரு. இவங்க எதுவுமே கிடையாது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயம் என்னன்னா, நான் லாஸ்ட் டைம் வந்து எப்பயும் ஸ்டார்ட் அப் டி ஈவென்ட் போனேன். அண்ட் இப்பவும் வந்து என்னோட டீம் வந்து ஸ்டார்ட் அப் டி கோயம்புத்தூர் ஈவென்ட் போனாங்க. அதுல வந்து பிடிஆர் வந்து பேசுற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியால எந்த ஒரு மினிஸ்டருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இன் டெப்த் நாலேட்ஜ் இருக்காது. ஏஐ பொறுத்தவரைக்கும். அவ்ளோ ம். கிளாரிட்டி, அவ்ளோ டெப்த்தா பேசுறாரு. அண்ட் ஆல்சோ நாட் சும்மா சும்மா ஒரு ஒரு மேலோட்டமா பேசுறதுலாம் கிடையாது. இன் டெப்த்தா அந்த இண்டஸ்ட்ரியில நம்ம என்னென்ன ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இதுக்கு எங்கெங்கலாம் கிராண்ட் குடுக்கணும், நம்ம இந்த இந்த ஈக்கோ சிஸ்டம் எப்படி நம்ம வளர்க்கணும். ஸோ ஹி இஸ் நாட் ஈவன் திங்கிங் லைக் இந்தியால ஒரு ஸ்டேட் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணும். ஒரு பொலிட்டிஷியன் மாதிரியே இல்ல. ஹி டாக்கிங் லைக் ஒரு ஆன்டர்பிரினர் மாரி. ஸோ தட் ம். இஸ் பேசிக்கலி வாட் ஐ வாண்டட் டூ ஹியர். ஓகேவா? ஸோ எனக்கு என்னன்னா, தீஸ் கைஸ் ஹேவ் பொட்டன்ஷியல். பட் வந்து அஃப்கோர்ஸ் கரப்ஷன் இது எல்லாமே வந்து தே ஆர் ஜஸ்ட் ரூயினிங் தேர் நேம் அது எல்லாமே இருக்கு. பட் இவங்கள விட எனக்கு ஐ வாண்ட் அ பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த பெட்டர் ஆப்ஷன்றது வந்து பீப்பிள் ஷுட் கம் அப் வித் சம்திங் வெரி இன்டெலிஜென்ட். ஓகேவா? ம். ஸோ இப்போ உனக்கு வந்து டிவிகே வருது அப்டின்னா, டிவிகே வந்து நான் என்னோட கொள்கை எதிரி இவங்க, அவங்க இவங்க எனக்கு இதெல்லாம் தேவையில்ல. சரியா? ஸோ எனக்கு வந்து ஐ வாண்ட் அ பொலிட்டிஷியன் ஹூ இஸ் எஜுகேட்டட். இப்ப விஜய் ம். வரதுக்கு முன்னாடி அஜித் வந்திருந்தார் அப்டின்னா, ஹானஸ்ட்டா சொல்லணும்னா,
none of this circus would have happened. ஓகேவா? அஜித் இஸ் லாட் மோர் சென்சிபிள். அண்ட் அரவிந்த் அப்போ சுவாமி அவர் வந்திருந்தா கூட ஆ கண்டிப்பா. பட் ப்ராப்ளம் என்னன்னா, தே நாட் லீடர்ஸ். நம்ம இதெல்லாம் வந்து அவங்க ஃபேன்ஸ் ஆசைப்படலாம். பட் டெக்னிக்கலி தே நாட் லீடர்ஸ். ஏன்னா லீடர்ஸ் வந்து உட்காந்துட்டு பார்க்குறவங்க கிடையாது. இப்ப எனக்கு வந்து என்னோட சேனல்ல வந்து இந்த மாரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவான டாபிக்ஸ்லாம் எனக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. பட் வை டிட் ஐ டூ இட்னா, ஐ கேனாட் சிட் அண்ட் வாட்ச் இட். எனக்கு என்ன திட்டுவாங்க, என்ன எதிர்ப்பாங்க, நான் சொல்றது அவங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலுமே திஸ் இஸ் பேசிக்கலி ஹவ் த லீடர் ரியாக்ட்ஸ் டு இட். ஓகேவா? ஸோ நான் வந்து இத்தன வருஷமா வந்து குவைட்டா இருந்துட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட 3 Facebook அக்கவுண்ட் டெலீட் பண்ணியிருப்பேன். ஸோ ஏன்னா இது மாரி நான் ஏதாவது பேசுவேன். அப்புறம் அப்பப்போ ஏதாவது பிரச்சனை ஆகும். நம்மளுக்கு டெத் த்ரெட் வந்துரும். இந்த ரிலிஜன பத்தி பேசினா டெத் த்ரெட் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அத விட்டுட்டு போற மாரி இருக்கும். ஸோ அதனால அ எனக்கு என்னன்னா, இப்ப ஈவன் விஜய கூட இதுக்கு முன்னாடி வந்து தான் ஆடாட்டி தன் சதை ஆடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த எல்டிடி கடைசி நிமிடம்லாம் என்னால தூங்க முடியல. எனக்கு எனக்கு போய் ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு இருக்கு. எனக்கு ஐ நோ தட் திஸ் இஸ் பேசிக்கலி ஐ வுட் ஹவ் பீன் லைக் சென்டிமென்டலா எனக்கு அது வந்து ஐ ஃபெல்ட் வெரி நேச்சுரல். என்னோட சொந்தக்காரங்க சாகுறத ஐ ஃபெல்ட் இட். அதுதான் வந்து ரத்த சொந்தம்ன்றது. நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன். என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒர்க்கே பண்ண முடியல. 2 டேஸ் அத பத்தி யோசிச்சுட்டு வந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தர் வந்து கூலா வந்து ஜாலியா சூரா படம் பண்ணிருக்காரு. ஜாலியா படம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறாரு. அப்ப அந்த டைம்ல ஓகே எல்லாரும் பண்றீங்களா? வாங்க நானும் மேடையில வரேன். ஒரு ரூ. 500 டொனேட் பண்றேன். ஆக்சுவலி ரூ. 500 டொனேட் பண்ணாரு அவரு. ஸோ அந்த மாரி டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்றப்பலாம் எனக்கு அவ்ளோ ஒரு கோவம் வந்துச்சு. அப்ப வந்து ரஜினி வந்து பொலிட்டிக்கலா பேசுறது, பாலிஷ்டா பேசுறது, சத்யராஜ் வந்து ரஜினி அட்டாக் பண்ணி பேசுறது. திஸ் இஸ் லைக் ஆல் புல்ஷிட் கைஸ். ஓகேவா? ஸோ நீ எதுக்கு அங்க உட்கார்ந்து நீ இத பண்ணிட்டு இருக்கிற? அது பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்ல போய் நீ உட்கார்ந்து ஷூட்டிங் போவ, படத்துக்கு போவ. என்னால தூங்க முடியல. உன்னால எப்படி தூங்க முடியுது? நீ வந்து அந்த அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நீ எதுக்கு வீட்டுக்கு போணும்? எனக்கு அந்த இடத்துல வந்து இருந்ததுன்னா, நான் அங்க உட்கார்ந்து இருந்திருப்பேன். எனக்கு அவ்வளவுதான். எனக்கு சாப்பாடு தேவையில்ல. எனக்கு ஏதாவது நீ பண்ணு. கவர்ன்மென்ட் தானே நீனு. உனக்கு தானே நான் ஓட்டு போடுறேன். உன் கையில எவ்வளோ பெரிய எக்கானமி இருக்கு. இவ்வளோ பெரிய ஜிடிபி இருக்கு. அது ஒரு சின்ன கண்ட்ரி தானே. புடிச்சு கிரஷ் பண்ணி விடு. எவன் யார் வந்தா என்ன? 1 பில்லியன் பீப்பிள் இருக்கிறோம். பார்த்துக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் வி ஷுட் ஹவ் ஸ்டுட் தேர். ஓகேவா? ஸோ அப்ப வந்து நிக்காதவங்கலாம் இன்னைக்கு வந்துட்டு பேசுறது, இன்னைக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்றேன்னு சொல்றது. ஐ டோன்ட் பிலீவ் இட். இட்ஸ் ஆல் பாலிடிக்ஸ் அவ்வளவுதான். ஸோ இதனால வந்து அப்ப பார்க்கறப்ப லைக் ஹவ் ஹி இஸ் பெட்டர் தென் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. எனக்கு வந்து டிஎம்கேவோட பெட்டரா வரணும்ன்றது வந்து சம்ஒன் ஹூ இஸ் எஜுகேட்டட், சம்ஒன் இஸ் லைக் என்ன பொறுத்த வரைக்கும் லெட் இட் பி எ பில்லியனர். ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பணத்தாசையும் இருக்காது. பணாசை இருக்கு. எக்ஸாக்ட்லி தட்ஸ் மை பாயிண்ட். பணாசை இருக்காது. ஏன்னா எலான் மஸ்க் மாதிரி யாராவது ஒருத்தன் வரட்டும். வந்தான்னா அவனுக்கு பண ஆசை இருக்காது. லைக் கிரேட் ப்ராப்ளம் சால்வர். ஆமா. ப்ராப்ளம் சால்வரா இருப்பான். ஒரு ஆன்டர்பிரினர் இருந்தான்னா பெட்டர் எனக்கு. ஹி ஆல்வேஸ் சீஸ் ப்ராப்ளம்ஸ். எனக்கு என்னன்னா இட் இஸ் சோ மச் ஃபன்னுங்க. எனக்கு வந்து ஐ அம் பில்டிங் தீஸ் கம்பெனிஸ். எனக்கு வந்து ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து மேக்கிங் மணி. அது வந்து இது எப்படின்னா இந்த குழந்தைங்க வளர்றத பார்க்கறது வந்து இட் இஸ் சோ மச் ஃபன். என் கண்ணு முன்னாடி இப்ப பார்த்தீங்கன்னா என்னோட வால்பேப்பர்ல வந்து என்னோட கம்பெனி லோகோஸ் இருக்கும். அதுல வந்து அதே மாரி என்னோட வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், டெலகிராமா இருக்கட்டும், கூகுள் சேட்டா இருக்கட்டும், இதுல இருந்து என்னோட கம்பெனிஸ் எல்லாரும் பேசுவாங்க. அதுல ஒரு 100 பேர், 150 பேர் வந்து அப்படியே இந்த மெசேஜஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு பார்க்கும். ஓகேவா? இதெல்லாம் நாங்க வளர்த்த குழந்தைங்க. ஸோ என்னோட பார்ட்னர்ஸ், என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் நம்ம நெறைய பேர நான் ஃப்ரெஷர்ஸா எடுத்து தான் நான் வந்து ட்ரெயின் பண்றேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இது வேணும், அது வேணும். என்னோட பார்ட்னர்ஸ் 2, 3 பேரெல்லாம் சின்ன பசங்க தான். 2 கம்பெனி நெகோஷியேட் பண்ணணும். நான் சம்டைம்ஸ் அந்த மீட்டிங்குள்ள போய் பார்ப்பேன். அவங்க சொல்லுவாங்க, "இல்ல ப்ரோ எனக்கு இந்த ரேட் சரிப்பட்டு வராது. எனக்கு நீங்க இந்த ரேட் குடுங்க. நான் உங்களுக்கு வந்து இத விட நான் நெறைய பிசினஸ் குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பேசுறப்ப எனக்கு அப்படியே இந்த குழந்தைங்க பேசுறத பார்க்குறப்ப எனக்கு அப்படியே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வென் ஐ அம் ஆக்சுவலி பில்டிங் எ ஸ்டேட் அப்படின்றப்ப இஃப் ஐ அம் எ சிஎம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இல்ல ஒரு பிஎம்மா இருக்கட்டும். வை டூ ஐ சிட் இன் சென்னை? என்னோட டெர்ம் வந்து 5 இயர்ஸ், 4 இயர்ஸ் வாட்டெவர் இருக்குல்ல. எனக்கு வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஐ வில் சேஞ்ச் மை கேபிட்டல். ஸோ நான் வந்து மதுரையில போய் செட்டில் ஆகுறேன். ஸோ இப்ப மதுரை வந்து வில் பிகம் லைக் another கேபிட்டல். இன்வெஸ்ட்மென்ட் வரும், கம்பெனிஸ் வரும். இட் வில் க்ரோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பெர்சன் ஹூ மேட் தட் டிசிஷன். அடுத்து திருச்சியில போய் உட்கார்றேன். அடுத்து திருநெல்வேலியில போய் உட்கார்றேன். அடுத்து கன்னியாகுமரியில போய் உட்கார்றேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து அந்த இடத்துல ஐ வில் மேக் அன் இம்பாக்ட். என்னோட ஹோல் ஸ்டேட்ட நான் வந்து ஃபுல்லா டெவலப் பண்றேன். இது வந்து இட்ஸ் லைக் எ கேம். என்னால வந்து என் ஊர் சுத்தமா இருக்கு. என்னால என் ஊர் எல்லாம் அழகா இருக்கு. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் தே ஆர் மேக்கிங் சோ மச் மனி. நம்மளுக்கு வந்து சிஜிஎஸ்டி, நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டி இப்படிலாம் குடுக்குறோம்ல. ஸ்டேட் ஜிஎஸ்டில ஐ வில் கிவ் யூ 5% டிஸ்கவுண்ட். நீ வந்து இப்ப டைடல் பார்க் இருக்க அப்படின்னா, உனக்கு முன்னாடி இருக்கிற இத்தனை ஏரியாஸ் வந்து உன்னோடது. அந்த கார்டன், அந்த இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிளீன்லினஸ் அது நீனே பார்த்துக்கோ. அதுக்கு நான் வந்து இப்ப என்னன்னா இதுக்கு நான் வந்து முனிசிபாலிட்டியோ, கார்ப்பரேஷன் கிட்டயோ அந்த வேலைய குடுத்து, அவனுங்க ஒழுங்கா பண்ணாம கரப்ஷன் இதெல்லாம் பண்றதுக்கு பதிலா, ஐ வில் டூ திஸ் வே. இத நீ பண்ணிட்டியா? இந்த மாரி எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் அவங்களோட ஃப்ரண்ட் யார்ட் வந்து கிளீனா இருக்கணும்.
எல்லாத்தையும் கிளீனா வச்சுக்கோ. வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஃப்ரண்ட் ஒவ்வொரு வீடுமே வந்து இப்ப நம்ம ஆஸ்திரேலியால எப்படி இருக்கோ, யுஎஸ்ல எப்படி இருக்கோ, அந்த மாரி புது சபர்ப்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணி அனவுன்ஸ் பண்ணுவோம். பிளான் பண்ணி ஒரு ஒரு ப்ரமோட்டர் வரான், பில்டர் வரான்னா, கவர்ன்மெண்ட் தான் எல்லா லேண்டையுமே வச்சுட்டு குடுக்கணும். ஸோ கவர்ன்மெண்ட் வந்து லேண்ட் இஷ்யூ பண்ணணும். லேண்ட வந்து ஆக்ஷன்ல வந்து அவன் வாங்கட்டும். வாங்குனதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஃப்ளோர் பிளான் வந்து முனிசிபாலிட்டி குடுக்கட்டும். எல்லா வீடுமே வந்து இந்த மாரி கட்டப்படும். வில்லாஸ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்னா எல்லாமே இதே மாரி இருக்கும். ஸோ ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு ஸ்ட்ரீம் லைன்டா இருக்கும். ஸோ இந்த மாரி இட்ஸ் அ கேம். ஸோ இது வந்து அழகா விளையாடலாம். நம்ம 5 வருஷத்துல நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்ம ஸ்டேட்ல எங்க போனாலும் நம்ம ஃப்ளைஓவர்ஸ் கட்டியிருப்போம். அத கட்டியிருப்போம், இத கட்டியிருப்போம். எங்க போயிருப்போம். லைக் ஹவ் மச் ஃபன் இட் இஸ். மோர் தென் லைக் அந்த பணத்த வந்து ஒரு ஒரு லிமிட்டுக்கு மேல பணம் வந்து இட் இஸ் நாட் ஈவன் ஃபன்னுங்க. சீரியஸா சொல்லணும்னா. எக்ஸாக்ட்லி. ஐ ஹேட் சோ மச் மனி. ஐ ஹேட் அ பியூட்டிஃபுல் கார். ஜாகுவார் வச்சிருந்தேன். அண்ட் அதுக்கு மேல வந்து லைக் வாட் டஸ் இட் மேக்ஸ்? எனக்கு வந்து ஒரு 1 crore இருக்கு, 2 crore ஈவன் அதுக்கு மேல சீரியஸா சொல்றேன். 2 crores மேல பேங்க்ல இருந்ததுக்கு அப்புறம் நான் எத பர்ச்சேஸ் பண்றதுக்கு என் பேங்க் அக்கவுண்ட் செக் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு பிசினஸ் கிளாஸ்ல நான் ஃப்ளை பண்றேன். டிக்கெட்ஸ் வந்து லைக் அரவுண்ட் ஒரு 15 lakhs இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் ஹேவ் டு செக். என் பேங்க்ல ஒரு 5 crores 10 crores இருக்குன்னா ஐ டோன்ட் ஹேவ் டு செக். நான் ஒரு கார் வாங்குறேன். ஈவன் நான் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ஒரு லாம்போகினி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. லாம்போகினி இஸ் அரவுண்ட் லைக் ஒரு 1.5 crores கிடைக்கும். 2 crores கிடைக்கும். ஸோ 2 crores கார் வாங்குறதுக்கு என்கிட்ட 10 crores 20 crores இருக்குன்னா அதை நான் பார்க்கவே தேவையில்ல. நான் போய் ஸ்வைப் பண்ணிட்டு $1-2 million doesn't make big sense. ஸோ அப்ப லைக் எதுக்கு? லைக் திஸ் இஸ் மோர் ஃபன். ஸோ அப்ப அந்த டேஸ்ட்லெஸ் பீப்பிள் இருக்கிறது தான் வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ த நெக்ஸ்ட் பர்சன் ஹூ கம்ஸ் இன் வந்து ஷுட் பி பெட்டர் தன் தீஸ் கைஸ். இந்த கைஸ் வந்து தே ஆர் ஆல்ரெடி பில்டிங் இட். எனக்கு வந்து கலைஞர்கிட்ட வந்து நிறைய பேர் வைக்கிற விமர்சனம் வந்து ஹீஸ் கரப்ட், ஃபேமிலி பாலிடிக்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சதை நிறைய பேர் வந்து மறைச்சிடுறாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய பாலிசிஸ் வந்து ஹீஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட். பெண்களுக்கு வந்து சொத்து உரிமை குடுக்கணும். அப்புறம் வந்து கைம்பெண்களுக்கு அது பண்றோம். சைக்கிள் குடுக்க ஆரம்பிச்சது. டிவி குடுக்க ஆரம்பிச்சது. டிவி வந்து எல்லாருமே சும்மா ஃப்ரீபின்ட்டு. அண்ட் பாயிண்ட் இஸ் லைக் தி ரீசன் வி ஆர் நாட் கோயிங் டு பீகார் அண்ட் யூபி இஸ் பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சிவிக் சென்ஸ் தட் வி ஹேவ். காமன் சென்ஸ் நம்மளுக்கு இருக்கிறதுனால தான். ஓகேவா? ஸோ அஃப்கோர்ஸ் தே ஆர் பொலிட்டீஷியன்ஸ். அதுக்காக அவங்க வந்து பெட்டர் கிரேட்லாம் சொல்ல வரல. ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் அகெயின்ஸ்ட் த ரெஸ்ட் ஆஃப் தி கைஸ். டெக்னிக்கலி வந்து இஃப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவுட் ஆஃப் ஆல் தி பொலிட்டீஷியன்ஸ் வந்து கலைஞர் வந்து கரப்ஷன் இல்லாம இருந்திருந்தாருன்னா ஹி வுட் ஹவ் பீன் த கிரேட்டஸ்ட் பொலிட்டீஷியன் ஆஃப் ஆல் டைம். நான் சொல்றது வந்து ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே எல்லாத்தையுமே சொல்றேன். பிகாஸ் டைட்டில் பார்க்க ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கொண்டு வராரு. நீங்க யோசிச்சு பாருங்க. 40 years 30 years முன்னாடி ஒருத்தர் என்விஷன் பண்றாரு. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ஐடி காரிடோர் கொண்டு வரணும், சிப்காட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் வில்லேஜஸ்க்கு வந்து இந்த எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் விஷயம்லாம் அவ்வளவா தெரியாது. பட் அகெயின் இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப லைக் இங்க நான் பொலிட்டீஷியன்ஸை கம்பேர் பண்றேன். ஓகேவா? பாலிசி மேக்கிங் இங்கே நான் பார்க்குறேன். இங்க பாலிசி மேக்கிங் வந்து பியூரா வாட் வில் கிவ் தம் த ரேட்டிங்ஸ், அவங்களுக்கு எது கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ விஷ் யூனோ ஹி வாஸ் லைக் மற்ற விஷயத்துலேயும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இருந்திருந்தாருன்னா யூனோ ஹி வுட் ஹவ் பீன் லைக் ஒரு கிரேட்டஸ்ட் விஷன். ஹி இஸ் a very smart guy. இஸ் வெரி ஸ்மார்ட். பட் அவர் வந்து செல்ஃபிஷா இருந்தனால தான் ஓகே நாட ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கட்டும் அப்புறம் இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்ற தாட்லயே அவர் எல்லாம் பண்ணியிருந்தாரு போல. ஓகே see he did lot of things. ஓகேவா? அவருக்கான டியூ கிரெடிட் வந்து இப்ப கிடைக்காது. ஐ திங்க் இன்னும் ஒரு 4 or 5 decades கழிச்சு people will know that how good things he has done. ஏன்னா but again unfortunately corruption overshadows these politicians. That's always there. ஒரு சின்ன டாட் தான் இந்த ஸ்லேட்ல நமக்கு தெரியும். ஆனா அவர் வச்சது பெரிய புள்ளி வேற. ஓகே கிரிப்டோல வந்து எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலி இப்போ எக்கனாமி எனக்கு புரிஞ்ச வரையும் இன்ஃபிளேஷன் ஒரு குஷன் இல்லை அப்படின்னா இட் கேனாட் ரன். அது நீங்க அக்ரி பண்றீங்களா? ஆனா அந்த இன்ஃபிளேஷன்ற கான்செப்ட் கிரிப்டோல இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பெரிய பவர்ஃபுல் இந்த சோ கால் திஸ் பவர்ஃபுல் பீப்புள் வந்து எப்படி இதை அலோவ் பண்ணுவாங்க? இது அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுறோம், டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுறோம். மணி வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து இட் வில் காஸ் சோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற முக்காவாசி பிரச்சனை தான் அமெரிக்காவோட கண்டினியூஸ் பிரிண்டிங் தான். முக்காவாசி கண்ட்ரோல் அதனால தான் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க இதுக்கு கொடுத்துட்டாங்கன்னா தே வில் லூஸ் தேர் பவர்ல. ஸோ எப்படி கிரிப்டோ வந்து வந்துடும்? அதான் கிரிப்டோவை வந்து the problem is they cannot ban it. அவங்க கொடுக்கறதுன்னு கிடையாது. அவங்களால எடுக்க முடியாது. சைனா வந்து இது வரைக்கும் ஒரு 10 தடவை பேன் பண்ணிட்டாங்க பிட்காயின். பேன்னா என்னன்னா நான் பேன் பண்றேன்னு ஓரமா நின்று கத்திட்டு தான் இருக்க முடியுமே தவிர, இந்த ஸ்பீக்கர்ல கத்துற மாதிரி கத்த முடியுமே தவிர உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்றத அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட் இது சுத்தி ஒரு எக்கனாமி கிரியேட் ஆகுது. அந்த பிட்காயின் எதனால வாங்க முடியணும் இல்ல? அந்த எக்கனாமி வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணி கவர்மெண்ட் வந்து இது அபிஷியல் கரன்சி இல்லை, இதனால வந்து கூட்ஸ் ட்ரேட் பண்ண முடியாதுன்னா then you cannot do even if you mine it. What's the point of it?
எக்கனாமிக் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நெறைய கண்ட்ரீஸ்ல வந்து நீங்க ஏதாவது ஒரு சர்விஸ் வாங்குறீங்க, ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, பிட்காயின் மூலியமா நீங்க அங்க அவங்களுக்கு பே பண்ண முடியும். அது ரொம்ப ஒரு நீச்சா குடுத்துருக்கு. அந்த கேம்பிளிங் அந்த மாரி ரொம்ப டார்க் வெப் இதுல தான் குடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் லைக் யூ அது கேன் இல்லாம கோ அண்ட் பை ஈவன் ரியல் எஸ்டேட். பிராக்டிகலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நாங்க கிரிப்டோ வெப்3 பேஸ்ட் டெவலப்பர்ஸ் நீங்க வந்து ஃப்ரீலான்சர எடுத்துட்டாலே, Upworkல எடுத்தாலே, அதுல ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கிரிப்டோல தான் பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ பிகாஸ் தே பிலீவிங் இன் கிரிப்டோ. பட் வாட் இஃப் இட் ஃபெயில்ஸ்? அதான் என்னோட கேள்வி. See, I don't think so. There is nothing to fail because அது வந்து it is not backed by anything else like gold-ஓ இல்ல gold standards-ஓ இல்ல வந்து countries GDP அந்த மாதிரி எதுவுமே it is not backed by anything. It is backed by finity. அது வந்து it is basically இவ்வளவுதான் லிமிட். மொத்தமா 21 மில்லியன் பிட்காயின்ஸ்னா இதுதான் லிமிட். அப்படின்னு இருக்கிறப்ப finite resource will always have its value. நீங்க எந்த ஃபைனைட் ரிசோர்சஸ் நீங்க மண்ணை கூட எடுத்துக்கோங்க. கல்லு மண் எடுத்துக்கிட்டா கூட ஒரு வித்தியாசமா ஒரு கல் இருக்கு. அந்த கல் உலகத்துல 10 கல் இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ மில்லியன்ஸ்ல இருக்கும். கோல்டு மாதிரி தான். கோல்டு மாதிரி தான். எனிதிங் which is finite வந்து it will have a value. And also பிட்காயினை பொறுத்த வரைக்கும் no one can control us. நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி வந்து மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிட்காயின் இஸ் யுவர் சேவியர். பிட்காயின் இஸ் நாட் சம்திங் தட் இட் இஸ் அகேன்ஸ்ட் யூ. இட் இஸ் பேசிக்லி கவர்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலிங் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட்ஸ் ஆக்சுவலி ஹோல்டிங். நீங்க வந்து கவனிச்சுன்னா எல்லா விஷயமும் சிடிசிடியா இருக்கட்டும், கவர்மெண்ட்ஸ் கொண்டு வர சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சிஸா இருக்கட்டும், அண்ட் இல்ல வந்து இந்த மாதிரி பாலிசிஸா இருக்கட்டும், சோஷியல் மானிட்டரிங்கா இருக்கட்டும், சிசிடிவில ஏஐ இன்ஸ்டகிரேட் பண்றதா இருக்கட்டும், 100% எவ்ரிதிங் தட் தே டூ இட் இஸ் பேசிக்லி டு கண்ட்ரோல் பப்ளிக். இந்த பப்ளிக் வந்து என் கையில வச்சிருக்கணும். சைனால வந்து தே ஹேவ் த சோஷியல் ரேட்டிங் சிஸ்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன் வீக்லி பேசிஸ்ல வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து நடுத்தருக்கு வராங்க. நடுத்தருக்கு வராங்கன்னா அவங்களால திரும்ப வந்து எதுவுமே பண்ண முடியாது. சாப்பாடு வாங்க முடியாது, வேலை வாங்க முடியாது, ட்ரெஸ் வாங்க முடியாது, எதுவுமே கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. என்னன்னா தே வுட் ஹவ் டன் சம்திங் ராங். ஒரு ரோட்ல வந்து தப்பா நடந்து போயிருக்கிறது, ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கிறது, இன்சூரன்ஸ்க்கு பே பண்ணாம இருக்க, கிரெடிட் பே பண்ணாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து தே ஆர் கெட்டிங் பிளாக் லிஸ்டட் அண்ட் தென் தே கம் டு தி ஸ்ட்ரீட். அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ கோயிங் பேக். நம்மளுக்கு கரியர் கேப் விழுந்துருச்சுன்னா என்ன வேலை கிடைக்கிறது கஷ்டம். அப்போ வந்து நீங்க ரோட்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அட்ரஸும் இல்ல, அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னா இந்த ஹோல் திங் யூ லிட்டரலி லைக் a நியூ பார்ன் பேபி. என்ன பண்ணுவீங்க? கிவ் அப். அதான் சோ ஓகே. கவர்மெண்ட் இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி பழகிட்டாங்கல்ல. இப்போ இந்த பிட்காயின் பழக்கத்துல விட்டோம், கிரிப்டோ பழக்கத்துல விட்டோம்னா அந்த கண்ட்ரோல் போயிரும்ல. இல்ல அவங்க அப்போ பண்ணவே முடியாது. they cannot do anything. they cannot ban. ஏன்னா பிகாஸ் இட் டசன்ட் ஒர்க் பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸ். bitcoin.comல வந்து பிட்காயின் ஒர்க் ஆகுது அப்படின்றது கிடையாது. நீங்க வந்து ஒரு பிட்காயின் வாலெட் வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. டீசென்ட்ரலைஸ்ட். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் வெப்ல ஆக்ட் பண்ணலாம். நீங்க ஒரு வாலெட் அட்ரஸ் வந்து நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கலாம். அதுக்குள்ள நீங்க ஒரு $1 பில்லியன் வச்சுக்கலாம். நோ ஒன் நோஸ் ஹூஸ் யார் அதுன்னு தெரியாது. அது எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி விஷயம்லாம். ஓகே. சோ உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க கிரிப்டோல ஹியூஜா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? லைக் வாட் ஃப்ரம் யுவர் பர்சனல் ஃபைனான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் வாட் டு யூ திங்க் ஆஃப் கிரிப்டோ அலோகேஷன்? ஸோ ஐ ஹேவ் அ போர்ட்ஃபோலியோ. ஸோ அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து கிரிப்டோவில் இருக்குது. பட் எல்லாம் கிடையாது. ETF இருக்குது, கிரிப்டோவில் இருக்குது, கோல்டில் இருக்குது, எல்லாமே இருக்க தவிர பட் ஐ டோன்ட் கீப் இட். ரியல் எஸ்டேட்டும் இருக்குது. பட் கிரிப்டோவில் மட்டும் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் நான் அதை 100% நம்பல எனக்கு அப்பெல்லாம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அ சிம்பிள் காமன் சென்ஸ் ஐ கீப் எல்லாத்தையும் வந்து டைவர்சிஃபை பண்ணி வச்சுப்பேன். ஸோ தெர் இஸ் நோ சான்ஸ் தட் இப்போ எல்லாமே அட் அ டைம்ல ஃபெயில் ஆகும் அப்படின்றது வந்து தெர் இஸ் நோ சான்ஸ் இட்ஸ் கோனா ஹேப்பன். ஓகே. ஸோ இப்போ ஓகே. ஸோ இப்போ கிரிப்டோ வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்காக ஒரு சம் அலோகேஷன் பண்றது இப்போதைக்கு புத்திசாலித்தனம். மற்றதெல்லாம் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ எனக்கு யூ ஆர் ஏபிள் டு அனலைஸ் பிசினஸ் ரியலி வெல். யூ ஆர் ஏபிள் டு ப்ரெடிக்ட் ஃபியூச்சர் ரியலி வெல். இப்படி இருக்கும்போது யூ கேன் ஈவன் அனலைஸ் கம்பெனி அண்ட் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டிஸ்ல. வை டு கோ ஃபார் ETFs? நீங்க ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணி இந்த நேரத்துக்கு அதுவே மல்டிஃபோல்டா இருக்கும். யூ ஆர் ஏபிள் டு see as a businessman you should know what business would success or what business would fail. ஏன் அதை நீங்க பண்ண மாட்டீங்க? பண்ண மாட்டேன். எனக்கு தான் இத்தனை கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஐ Yeah, am but mostly you are investing in your own companies. Why not to invest in some big people as no, well? I don't do it. ஸோ அதுக்கு நான் வந்து அந்த ஈவன் இந்த ETF ஃபண்ட் வச்சிருக்கிறேன் எல்லாமே. நான் அது எல்லாமே இட் இஸ் மை சேவிங்ஸ். ஸோ இட் இஸ் நாட் லைக் ஐ எம் இன்வெஸ்டிங். சரி, என்னோட வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஒரு 8 மாசம் எக்ஸ்பென்ஸ், ஒரு 1 இயர் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். அதுக்கு மேல இருக்கிற கேஷ் எல்லாமே வந்து ஐ கோ அண்ட் கிரியேட் பிசினஸ்ல போட்டுட்டே இருக்கீங்க. பிசினஸ்ல போடுவேன். ஐ கிரியேட் கம்பெனிஸ். அண்ட் என்னால வந்து ஐ கேனாட் இன்வெஸ்ட் ஆன் அதர் கம்பெனிஸ் பிகாஸ் ஐ see லாட் ஆஃப் inefficiencies. பிகாஸ் நான் வந்து ஐ ஒர்க் ஃபார் லார்ஜ் கம்பெனிஸ். நிறைய லார்ஜ் கார்பரேஷன்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து ஹோல் டேல வந்து ஒரே ஒரு ரிப்போர்ட் பண்ணுவானுங்க, ஒரு எக்ஸல் ஷீட் உட்காந்து பண்ணுவானுங்க. அண்ட் தட் கை வில் பி பெய்ட் லைக் என்னால வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஐ கேனாட் ஈவன் சிட் அண்ட் ஒர்க். ஐ ஃபைண்ட் இட் வெரி மார்க்கெட்டிங் இருக்கும். அந்த ஆமா. ஐ மீன் லைக் சாலரிஸ் வந்து
இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில வந்து எனக்கு சிடிஓ இப்போ நான் ஃப்ராக்ஷனல் சிடிஓ ஃபார் சம் கம்பெனிஸ்க்கு இருக்கேன், சிட்னி கம்பெனிஸ்க்கு. இப்போ என்ன வந்து ஃபுல் டைமா நான் சிடிஓ போனேன்னா $500,000 $1 million குடுப்பாங்க. பட் அந்த பேக்கு வந்து ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் டு டூ டூ மச் வொர்க். ஓகேவா? ஸோ இட்ஸ் லைக் நான் சும்மா நாட் ஒரு ரிப்போர்ட் பண்ணணும். நான் ஒரு மீட்டிங்ல உட்காந்துட்டு மெனுவா உட்காந்து பேசணும். 5 மணி ஆனா வீட்டுக்கு வந்துருவேன். சாட்டர்டே, சண்டே வொர்க் பண்ண இன்ட்ரெஸ்டிங். மாட்டேன். ஸோ அப்ப வந்து இவ்வளோ பணத்த எனக்கு குடுத்து, என்ன வந்து இவ்வளோ கம்மியா வேல வாங்கிட்டு, அஃப்கோர்ஸ் ஐம் லைக் சரி பிகாஸ் பீப்பிள் ஹூ கெட் பெய்ட் லைக் தட் வந்து அஃப்கோர்ஸ் தே ஹேவ் அ பிக் ரெக்கார்ட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸிகியூஷன் பவர் இதெல்லாமே இருக்கும். பட் அத யூஸ் பண்ணிக்கிறது இல்ல இந்த கம்பெனிஸ். ம். அந்த அந்த பணம் எங்கேருந்து வருது? எனக்கு அவ்வளோ ஈஸியா அவ்வளோ பணத்த எப்படி குடுத்து கம்மி வேலைக்கு சரின்னு சொல்லி குடுக்குறாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஆல் த மனி தட் பீப்பிள் ஆர் இன்வெஸ்டிங். ஓ! நான் Apple இன்வெஸ்ட் பண்றேன். நான் Microsoft இன்வெஸ்ட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதான் ப்ரோ, பட் தட்ஸ் நாட் கோனா சேஞ்ச் இல்ல. இப்ப நீங்க வந்து ஓப்பன் வந்து அழிவே அழியாது அவ்வளவு சொல்றீங்களே, கரெக்ட்டா? இப்ப நீங்க ஓப்பன் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி 80-60% ஈஸியா நீங்க ப்ராஃபிட் பார்த்திருக்கலாம். சோ அதான் சொல்றேன். எனக்கு வந்து ஐ டோன்ட் மேக் எனக்கு வந்து மனி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் மை எஃபோர்ட்ஸ். எனக்கு வந்து பணம் இருந்துச்சுன்னா, ஐ கிரியேட் திங்ஸ். எனக்கு அதுதான் ஃபன். எனக்கு அந்த மணிய மல்டிப்ளை பண்ணி, ஓ! இவ்வளோ பணம் வந்துருச்சு, இவ்வளோ பணம் வந்துருச்சு. எனக்கு அது நிஜமாலுமே ஃபன் இருக்காது. எனக்கு வந்து பணம் இப்போ வந்துருச்சு அப்படின்னா, ஒன்லி திங் ஐ சீ இஸ் லைக் ஐ ஹேவ் 75 ஸ்டார்ட் அப் ஐடியாஸ். ஸோ எனக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் எனக்கு இருக்கும். மனி இஸ் மை டூல். மனி இஸ் நாட் சம்திங் தட் இஸ் அ கரன்சி தட் ஐ கேன் யூஸ் டு பை திங்ஸோ, ஸ்பெண்ட் திங்ஸோ எனக்கு அதெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா, நான் போடுற டீ ஷர்ட் எல்லாமே க்ளோஸ் டூ 5 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ் இருக்கும். ஸோ ஸோ நான் சொல்றேன் எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு செயிண்ட் நான் வேலைக்கு போயிட்டீங்க போல. செயிண்ட்ன்னு இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஐ சீ சோ மச் ஃபன் இன் திஸ். ஓகேவா? ஸோ இப்ப ம். என்னோட கம்பெனிஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஆல் மேக்கிங் மனி. ஸோ ஐ அம் மேக்கிங் இன் க்ரோர்ஸ். ஸோ இப்ப இந்த கம்பெனிஸ் எல்லாம் வளர்ந்துச்சு அப்படின்னா, யூ கேன் சீ லைக் இது மல்டிஃபோல்ட் எல்லாம் ஆயிரும். மல்டிஃபைட் ஆடும். அண்ட் இட் இஸ் நாட் லைக் நான் இது வந்து சும்மா ரேண்டமா ஒரு டிராவல்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். ஒரு கேமிங் அரேனா இது 2த்துக்குமே சம்மந்தமே கிடையாது. அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்க சொல்ற மாரி நான் டைவர்சிஃபை பண்ணி இந்த மாரி பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி டைவர்சிஃபை பண்ணி இந்த மாரி வெர்டிகல்ஸ் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்ப ம். எனக்கு வந்து இதெல்லாம் நாலேட்ஜ், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் ஸ்கில் செட். ஸோ நாளைக்கு வந்து ஒரு இஃப் ஐ அம் ஃபிட் ஃபார் த நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அப்படின்னா, மை வேல்யூவேஷன் வில் பி இன் பில்லியன்ஸ். ஓகேவா? பட் ஐ வில் ம். நெவர் ஹேவ் ஈவன் அ சிங்கிள் பில்லியன் இன் மை பேங்க் அக்கவுண்ட். என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல இப்ப எவ்வளோ பணம் வச்சிருக்கிறேனோ, மேபி அது வந்து ஒரு 10x இருக்கலாம். லெட்ஸ் சே அரவுண்ட் ஒரு ஃபியூ குரோர்ஸ் இருக்கலாமே தவிர, ஐ கிவ் யூ ம். கேரண்டி லைக் அரவுண்ட் ஒரு 10 குரோர்ஸ், 15 குரோர்ஸ்க்கு மேலலாம் என்ட்ட எப்பவுமே நான் பேங்க்ல வச்சிருக்கவே மாட்டேன். ம். அதுக்கு பதிலா நான் மில்லியன் கம்பெனிஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். கோடிக்கணக்கான பேருக்கு நான் வேலை குடுப்பேன். அந்த எனக்கு ஏன்னா, குட் திங் விச் ஐ கேன் டூ இஸ் லைக் ஐ கேன் இன்ஸ்பயர் பீப்பிள். ம். என்கிட்ட வந்து இதுவரைக்குமே வந்து சேலரி ஹைக்ன்னு வந்து என்கிட்ட கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பேர். எனக்கு என்னன்னா, பிகாஸ் ஐ கிவ் தெம். ஸோ என் ஆஃபீஸ்லயே வந்து அந்தந்த கம்பெனிஸ்க்கு நான் சொல்லிடுவேன். யூ டேக் கேர் ம். ஆஃப் யுவர் ஸ்டாஃப். அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அத குடுங்க. நம்மளுக்கு நியாயமா என்ன சேலரி குடுக்கணுமோ அத குடுங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து தே வில் பிரிங் த ப்ராஃபிட்ஸ். தே வில் வொர்க். தே வில் வொர்க் அவுட். என்னோட ம். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் மை ஆர்மி. நான் வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஐ வொர்க்ட் ஃபார் சோ மெனி கம்பெனிஸ். அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து இறந்துட்டாரு அப்படின்றதுக்காக நான் ஒரு கண்டோலன்ஸ் கூட போட்டது கிடையாது. சோ இஸ் எவரிஒன். ஓகேவா? ம். பீப்பிள் டோன்ட் கேர். பட் நான் சும்மா வீடியோல ஒரு லைன் சொன்னா போதும். என்னோட 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஸ்டாஃப் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. ம். ராகுல் என்னாச்சு? அன்னைக்கு நான் சும்மா அது கேன்சர் டெஸ்ட் பண்ண சொன்னதுக்கு, அத்தன பேர் என் பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சு, "ராகுல் நீங்க வேலையே செய்யாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். இப்ப வந்து நல்ல பொசிஷன் வந்துட்டேன்." அவங்கள எல்லாருமே நான் ட்ரெயின் பண்ணது. ஃப்ரெஷரா ட்ரெயின் பண்ணது. ஆக்சுவலா நான் இது ஒரு வந்துட்டேன். நல்ல லீடர்ஷிப். நான் ரீசெண்டா படிச்ச லீடர்ஷிப் குவாலிட்டி புக்ல கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப பீப்பிள் அண்டர் யூ, ஓகே, ஐயோ என்ன நம்பி வேலை குடுத்துட்டாங்க, எப்படியாவது செய்யணும், அண்ணாவ நான் வந்து ஏமாத்திடக்கூடாது, எப்படியாவது செய்யணும்னு நினைக்கிறது தான் ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி. இது யார எப்ப பார்த்தா வேலை குடுத்துட்டே இருக்கான்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா, அது நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்ல. ஐ திங்க் பீப்பிள் அண்டர் யூ வுட் ஃபீல் லைக், ஓ மை காட், ராகுலன் இஸ் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். அந்த மாதிரி பிகாஸ் அவங்க இன்ஸ்பயர் பண்ணி வந்து ஒர்க் கண் பண்ணிருக்கீங்க. கூட பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க கூடயே வேலை செய்றவங்க சில பேர் வந்து தே ம். வில் பிகம் மை பார்ட்னர்ஸ். நாட் பேஸ்ட் ஆன் காஸ்ட்டோ, கிரீடோ அண்ட் ரிலிஜியனோ, இந்த பவரோ, ஸ்டேட்டஸோ, ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே கிடையாது. ம். பியூர் அண்ணனோ, ஒர்க். தம்பியோ எதுவுமே கிடையாது. பியூரா ஐ லைக் மை டிசிப்ளின். அவங்களோட டிசிப்ளின் எனக்கு பிடிச்சிருக்கு. எத்திக்ஸ் பிடிச்சிருக்கு. அண்ட் ஐ சீ அ வெர்ஷன் ஆஃப் மை செல்ஃப் தேர். எனக்கு வந்து தட் இஸ் அ சீட் ஐ வாண்டட் டூ பிளான்ட். அவங்க கூட நான் வொர்க் பண்ணேன்னா, ஐ கேன் சேஞ்ச் தெம் டூ பி லைக் அ மோர் எஃபிஷியன்ட் லீடர்ஸ். நான் வந்து 40 வயசுல செய்யறத வந்து அவங்கள 20 வயசுல நான் செய்ய வைக்கிறேன். விச் இஸ் த மோஸ்ட் ஹேப்பியஸ்ட் திங் தட் ஐ ஹேவ். அப்போ வந்து 40 வயசுல வந்து தே வில் ஆல் பி மில்லியனர்ஸ். தே ம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து தே தே ஆர் பிராட் அப் இன் அ கல்ச்சர் வேர் தே கிவ் ஜாப்ஸ். தே லவ் கிவிங் ஜாப்ஸ். தே பிராட் அப் இன் அ கல்ச்சர் வேர் தே ஹவ் டு டேக் கேர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ். தே லீட் அவங்களோட திங்ஸ் ஆக்சுவலி. தே லீட் திங்ஸ், தே டேக் ரிஸ்க் அண்ட் ம். யா. ஸோ ஐ திங்க்
if my vision goes well, 20 years if I have, let's say, around million companies, for an example, if I become a billionaire அப்படின்னா, I literally eradicate poverty country by country. Countries will outsource unemployment to me. Yeah, actually, after some point, money wherever people the power. So if you have some good legitimate leaders to go and take care of something, you can send them and they will take care of People things. say, like, say for example, Nigeria or Somalia or some countries, doesn't matter. So அந்த countries they can outsource. எங்கள்கிட்ட 20% unemployment இருக்கு. That 20% unemployment they can outsource to us. அதுக்கு அந்த கம்பெனிஸ் இடம் கொடுக்கட்டும், எங்களுக்கு ஏதாவது மானியம் கொடுக்கட்டும், ஏதாவது சப்சிடி கொடுக்கட்டும், ஏதாவது பண்ணட்டும். பட் வீல் கோ அண்ட் வில் All the unemployment. இப்போ எங்கள்கிட்ட மேனுஃபேக்சரிங் இருக்கு. அண்ட் தட் இஸ் வை ஐ இன்வெஸ்ட் இன், லெட்ஸ் சே, ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும். இப்போ நாங்கள் ஈகோ வேரியன்ட் ஒரு சோப் பிராண்ட் லான்ச் பண்ணுறோம், ஆர்கானிக் சோப் பிராண்ட். அதோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக இருக்கட்டும். See, I wanted to go into manufacturing. I wanted to go into agri. I wanted to go into energy. So I wanted to go into all of these sectors. Travels, transport, game, esports, and media, and tech. அப்படின்னு சொல்லிட்டு I'm branching out all of these things. Not just because, okay, சும்மா ஃபன்னா இருக்கு அப்படின்றதுலாம் கிடையாது. It is all calculated decisions. It is all my part of my vision of Virtuo Corp. It's really inspired me. வேற level. Okay. If it comes through, it will be good. It will be good. Like, something inspires you to work every day. Like, Elon Musk Mars போகணும்னு நினைக்கிற அந்த thought then it makes him work every day. So it will definitely make you work every day. உண்மையிலே எனக்கு எப்படின்னா, நான் ஸ்டார்டிங்ல எங்க அப்பாவோட அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு சீப் மென்டாலிட்டியோட இருந்தேன். இப்போ காசு சம்பாதிக்க ஒரு மேட்டர் இல்ல, பர்பஸ் தேவைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த மாதிரி நிறைய கிரேட் பீப்புள் லைக் பார்க்க என்னோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் விஷனும் க்ரோ ஆயிட்டு இப்போ எனக்கும் ஆக்சுவலி I can run multiple companies and put it on autopilot mode. Create a groomer leader and put it on autopilot mode மாதிரி எனக்கு இப்போ ஒரு விஷயம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் இப்போ ஆக்சுவலா எனக்கு ஒரு க்ரோ ஸ்கேல் இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் I would have joined Expert Academy happily. ஆனா எனக்கு ஒரு க்ரோ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டு ஒரு க்ரோ ஸ்பேஸ் போயிட்டு எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஒரு வேல்யூல கிரியேட் பண்ணிட்டு definitely one day I might join Expert Academy. And thank you for that opportunity. Like, Jaya, actually not just Expert Academy, because நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு இதெல்லாம் ஸ்கில், இதுதான் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வாட் ஐ சி இஸ் லைக் பீப்புள் வித் குவாலிட்டிஸ். எனக்கு பீப்புள் வித் ஸ்கில் இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் திங், பிகாஸ் ஸ்கில் இஸ் பர்ச்சேசபிள். எனக்கு இப்போ நீங்க என்ன ஸ்கில் எடுத்துக்கிட்டாலும் நான் ரெஸ்யூமே தான் எனக்கு தேவை. ஸோ தட் வில் சால்வ் தட் ஸ்கில் ப்ராப்ளம். எனக்கு த கேரக்டர், பர்சனாலிட்டி அண்ட் த குவாலிட்டி. ஸோ அவங்கள்ட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் இதுதான் இட் மேக்ஸ் அப் த பர்சன் விச் பிகம்ஸ் அ ஹை வேல்யூ இண்டிவிஜுவல்ஸ். நீங்க கவனிச்சுன்னா எந்த ஒரு ஹை வேல்யூ இண்டிவிஜுவலுமே இப்போ எலான் மஸ்க் he is not the best developer. ஓகேவா? ஸோ பில் கேட்ஸ் இஸ் நாட் த பெஸ்ட் டெவலப்பர். ஈவன் சாம் ஆல்ட்மேன் இஸ் நாட் த பெஸ்ட் டெவலப்பர். அவன் கம்பெனில யாரோ ஒருத்தன் தான் பெஸ்ட் டெவலப்பரா இருப்பான். பட் த குவாலிட்டி டு பில்ட் கம்பெனிஸ், குவாலிட்டி டு கிரியேட் இஸ் வாட் ஐ லுக் ஃபார் இன் பீப்புள். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்ஸ்பயர் பீப்புள். அதாவது ஒருத்தனுக்கு பசி தெரியாம, ஏக்கம் தெரியாம, ஆசை தெரியாம உங்கள்ட்ட வேலை செய்யறான் அப்படின்னா, that is the biggest strength that you have. And that is what I wanted to capitalize. So நான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா என்கிட்ட 700 பேர் 1000 பேர் அப்ளை பண்றாங்க. அந்த அதுலயும் நான் என்ன சொல்லுவேன்னா, நீ நான் ஒரு வேலை கொடுத்து நீ செய்யல அப்படின்னா என்கிட்ட நீ ஜென்மத்துல என் கூட நீ வேலை செய்ய முடியாது. அதனால நீ யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா என்கிட்ட 700 பேர் அப்ளை பண்றாங்க. அந்த 700 பேரும் அவ்வளவு மெட்டிகுலஸா கேட்கறாங்க, ராகுல் எனக்கு நீங்க கொடுங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் சொல்லி. see, look at that fire. ஓகேவா? இப்ப நான் எடுத்துக்கிற இப்ப நான் சொன்ன கம்பெனிஸ் எல்லாம் இட் இஸ் ஆல் கம்பெனிஸ் which is cash positive, which is all proper companies. இதை தாண்டி I'm building like around another 11 small companies. அது எல்லாமே இந்த மாதிரி நான் ரெக்ரூட் பண்ணவங்க தான். இஃப் தட் கோஸ் வெல், இஃப் தேர் ஆல், அதே மாதிரி ஐ பில்ட் லீன் கேஷ் கம்பெனிஸ் தான். ஐ டோன்ட் பில்ட் கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் வேல்யூவேஷன். சும்மா நான் ஃபண்ட் ரைஸ் பண்றேன். என்னோட கம்பெனிஸ் எல்லாம் டெப்ட் ஃப்ரீ. ஸோ எதுலையுமே கடனோ இன்வெஸ்டர் மணியோ எதுவுமே கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் டு ஓ எனிஒன் எனிதிங். அது அப்போதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் செலவு பண்ணி கரெக்டா க்ரூம் பண்றீங்க. ஆமா, வித்தவுட் மணி தே ஆர் பில்டிங் கம்பெனிஸ். ஆர்மரோட இட் வாஸ் பில்ட் வித் லைக் அரௌண்ட் 5 or 6 lakhs தான். ஓகேவா? ஸோ தே ஆர் ஹேவிங் குட்ஸ், அவங்கள்ட்ட இருக்கு, ஸ்டாக் இருக்கு, அவங்கள்ட்ட டெய்லி சேல் வந்துட்டு இருக்கு. இப்பதான் கம்பெனி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சு இன்கார்பரேஷன், ஜிஎஸ்டி, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே முடிஞ்சு நவ் தே ஆர் ஆக்சுவலி கோனா பி லைக் a full-fledged company. பட் இதுக்கு முன்னாடி வித்தவுட் மணி தே லேர்ன் டு டூ எவ்ரிதிங். சைனால இருந்து இம்போர்ட் பண்றது எப்படி, இந்தியாவில் ஒவ்வொரு மேனுஃபேக்சர் எப்படி நெகோஷியேட் பண்றது, ப்ராடக்ட் கியூசி எப்படி பண்றது, கஸ்டமர் இஷ்யூஸ் எப்படி சால்வ் பண்றது. தே லேர்ன்ட் லிட்ரலி எவ்ரிதிங். இப்போ மோஷில் அண்ட் இதுல ஃப்ளிப்கார்ட்ல, அமேசான்ல எல்லாத்துலயும் வி ஹேவ் ஸ்டோர் இன் அமேசான். ஸோ ஆர்மரோட எல்லாத்துலயும் ஸ்டோர் இருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் போட்டா அங்க எல்லாத்துலயும் வரும். Nice. Yeah, I hope I'll be that person. Because இப்போ நான் சொன்ன உடனே நிறைய பேர் ஒர்க் பண்ண ரெடியா இருக்காங்க. பட் தென்
keenly, carefully choose people. And I actually ஒரு செட்டப்பும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லைக் ஐ செட்டப் கம்பெனி இன் யூஎஸ் அண்ட் ஐம் ஏர்னிங் இன் டாலர்ஸ் அண்ட் ஸ்பெண்டிங் இன் ருபீஸ். மாதிரி சீரியஸ்லி அப்படிதான் பண்றது. So yeah, so now we are launching this notes and DSC and everything. So I expect at least in the next 3-4 months around 150 people would be placed. So Zoho-ல ஒரு 40 people would be placed. So வெரி நைஸ், வெரி நைஸ். அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு பிராண்டோட நான் வரேன். Then I can easily merge with your expertise again, because எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஐயோ ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னு போகாம நான் ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு வந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே சூப்பர். பட் ரியலி நீங்க எக்ஸ்பெர்டைசர் அகாடமியோட யூ ஷுட் பி வித் எக்ஸ்பெர்டைசர் ஜாப்ஸ். ஸோ அதுல வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குனே வந்து வி ஆர் பில்டிங் அ செல். ஸோ காலேஜில் இருக்க இந்த ரெக்ரூட்மெண்ட் செல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் வந்து வி வாண்டட் டு ரீப்ளேஸ் வித் எக்ஸ்பெர்டைசர். அகாடமில பிக் கேப் இருக்கு காலேஜுக்கும் பிளேஸ்மெண்ட்ஸுக்கும். they work like government agency. So அது கண்டிப்பா அதை டேப் பண்ணலாம். ஆக்சுவலா அல்டிமேட்லி காலேஜ் ஒத்துக்கு போறாங்க. பிளேஸ்மெண்ட் காட்டினா தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு சீட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட் காட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துட்டு ரிசல்ட் காட்டிட்டோம்னா அவங்க ரியலி குட் மார்க்கெட் டு டேப். நானும் அதில் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் தென் ஐ நீட் டு ஹேவ் சம் பிராண்ட் அசோசியேட்டட் டு மீ. அந்த பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா காலேஜ் ஈஸியாக ஒத்துக்க வச்சுக்கலாம். சரி, ஆமா, நீங்க ஜோஹோல வொர்க் பண்ணுங்க, நம்மளுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு. Sure bro. We'll be working together. Yeah, I'll definitely stay in touch with you, and thank you so much for this opportunity. I'm really glad for this. Pleasure. நீங்க வளருங்க, நீங்க எல்லாரும் வந்து வளர்ந்தீங்கன்னா it is good. Yeah, the next generation should actually do well. Yeah, thank you so much bro, and I'll definitely work hard. It really inspired me. I'll work harder. Okay, thank you bro, thank you so much. Okay then, bye.